ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லோரும் வார்த்தையை கேட்குறீங்க, அதனை செயல்படுத்துகிறீர்களா என்பதை கொஞ்சம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். பொதுவாக நமக்கு வார்த்தையை கேட்கும்போது அப்படியே ஃபயராக இருக்கும். வார்த்தையை சத்தியங்களின் வெளிப்பாடுகளையும் கேட்கும்போது அவ்வளோ இன்பமாக இருக்கும். சே அப்படின்னு இருக்கும். ஆனால் இதை விட்டு போகும்போது பழைய வாழ்க்கை ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிடும். அநேக பேர் சொல்கிறத சொல்கிறேன், கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், அங்கே உட்காந்து வீட்டுக்கு போனவுடனே பல்வேறு காரியங்கள் அப்படியே 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 இதாயிருந்து பிரதர் அப்படின்றார். மோசே எடுத்துக்கிட்டிங்கன்னா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் மோசே ஆண்டவர் எப்படி அழைச்சாருன்னு தெரியும். முட்செடியின் நடுவிலே அக்கினி ஜுவாலை பற்றி எரியுது. அதன் நடுவிலே நின்று தேவன் பேசுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனோ ஈசாக் யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் தேவன் நானே. அவர் யாருன்னு தன்னை அறிமுகப்படுத்தி மோசே கிட்ட பேசுகிறார். என் ஜனங்கள் படுவேதனைப்படுறாங்க, அவருடைய கூக்குரல் அழுகுரல் என்னுடைய செவிக்கு எட்டினது. ஆகவே எகிப்தியர் கையிலிருந்து அவங்களாம் நான் விடுவிக்க விரும்புகிறேன். அதற்கு ஒன்றை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீ வா, நீ ஒன்றை நீயே மந்த நாவு திக்குவாயின்னு சொல்லிட்டு இருக்காத. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். பல விஷயங்களை ஆண்டவர் அங்கே பேசி மோசையை அழைக்கிறார். கேள்வி என்னன்னா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது கிடையாது. நெருப்பு அணைஞ்ச பிறகு அதை விட்டு போகும்போது நாம் என்ன பண்ணுறோம், அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. பொதுவாக நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கிறோம், கேட்கக்கூடியவளாக இருக்கிறோம். அர்த்தம் விளங்குதா உங்களுக்கு? மோசே அன்றைக்கு தேவனோடு பேசிட்டு அந்த நெருப்பெல்லாம் அப்படியே இன்ன வரைக்கும் எரியலை. அது என்னைக்கும் அணைஞ்சு போச்சு இல்லையா? அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்ச பிறகு அதை விட்டு போய் அடுத்தவன் என்ன பண்ணினான் என்பதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, நெருப்பு சமயத்தில் நம்ம எல்லாரும் வித்தியாசமாக நடந்துக்கிடுவோம். ஃபயராக இருக்கும்போது நாம் நடந்து கொள்கிற விதமே, அந்த வித்தியாசமே வேறு, அந்த விஷயமே வேறு. அது உண்மைதான். ஃபயர் போன பிறகு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். விளக்குதா உங்களுக்கு? பிரசங்க நேரத்தில் ஜீவனின் செய்தியை நம்ம கேட்குறோம். அதை கேட்டு 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 என்ன செய்கிறோம், அடுத்து போய் என்ன செய்கிறோம் என்பதான் ரொம்ப முக்கியம். இங்கே உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறோம். கேட்ட வார்த்தைகளை எப்படி நாம செயல்படுத்துகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ இங்கே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையான முச்செடி எரிஞ்சிட்டு தான் இருக்கு இல்லையா? நம்மோடு தேவன் பேசிக்கிட்டு தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. தேவன் பேசவில்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவர் தம்முடைய வல்லமுள்ள சத்தத்தை, அன்பின் சத்தத்தை அவர் விளங்க பண்ணி கொண்டே தான் இருக்கிறார். அதையெல்லாம் நம்ம உட்கார்ந்து இங்கே நம்ம கேட்குறோம். அதனை கேட்டுவிட்டு அந்த எரிகிற நெருப்பெல்லாம் அணைஞ்ச பிறகு அதை விட்டு போகும்போது நாம் அதை எப்படி செயல்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்படி செயல்படுத்தும் போது தான் பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. மோசே பாருங்க, தேவன் பேசினதை கேட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டு தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய முற்படுகிறான், செய்ய ஆரம்பிக்கிறான். இடையில சில ஸ்ட்ரகிள்லாம் வருது, ஆனாலும் அவன் அதை விடவே இல்லை, அப்படியே செய்ய தொடங்குகிறான். மோசே முச்செடி நடுவில் எரிகிற அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து தேவன் பேசுகிற அந்த காரியத்திலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறான். தேவன் யார், நான் யார், என் கை என்ன, அவருடைய கை என்ன, அவருடைய கரம் என்னென்னலாம் செய்யும், என் கையில் இருக்கிற கோல் என்ன, இதெல்லாம் அந்த முச்செடி நடுவில் எரிகிற அக்கினி ஜுவாலை மத்தியில் தேவன் பேசுகிற அந்த நேரத்தில் எல்லாவற்றையும்
மோசே கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த கோலை வைத்து என்னால் என்ன செய்ய முடியும்? லேர்ன் பண்றார் அந்த இடத்துல. அதே போலதான் சபை. நம்ம சபையில வந்து லேர்ன் பண்றோம். இதெல்லாம் அதாவது நெருப்பு பக்கத்துல இருந்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். சபையில வந்து நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்? கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, மோசே வந்து அவன் கற்றுக்கொண்டான். மோசே வந்து ஏதோ ஆடு மேய்ப்பதற்காக அவன் அழைக்கப்பட்டவன் அல்ல. நாமும் தேவனால் ஒரு விதத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தான். இப்போ நான் சொல்கிறேன், வார வாரம் இங்கே வந்து சத்தியங்களை வந்து கேட்கிறோம். உங்களை நோக்கி இப்படிப்பட்ட சத்தியங்கள் உங்களை நோக்கி வருது அப்படின்னா உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யணும் அவரு விரும்புறார். ஆகவே மோசே போல நாமும் என்ன பண்ணணுங்க? செயல்பட வேண்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் திகழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் விருப்பமா இருக்குது. கேள்வி என்னன்னா, ஏன் செயல்படுத்த முடியல? சத்தியங்களை கேட்டு 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 அப்படியே போய் விடுவார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, சமீப வாரங்களாக என்ன பேசிட்டு வர்றோம்? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்பீர்களாக, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடாது, ஒருவரை ஏற்றுக்கொள்ளணும், விடுதலை பண்ணணும், அப்பொழுது விடுதலை பண்ண படுவீர்கள். இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம். இப்படி பல முறை கேட்டாலும், எத்தனையோ முறை இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டாலும் அந்த குற்றம் சொல்றது வந்துருது இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு பண்றது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது வந்துருது. பாருங்க, ஏன் கேட்ட வசனங்களை வந்து நம்மளால செயல்படுத்த முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன் செயல்படுத்த முடியல என்பதற்கு பல காரணங்கள்ல வந்து சில காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்பு ஏற்கனவே பல போதனைகளை அப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? கேட்டிருப்பார்கள். அது சரிதான் சொல்லி அவங்க ஆணித்தரமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நம்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க காலகாலமாய். ஏற்கனவே அவர்கள் கேட்ட அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அந்த என்ன கேட்டார்களோ அது வண்ணமாகவே, அந்த கேட்ட அந்த வண்ணமாகவே இப்பொழுது பேசினால் நல்லா இருக்குமே, அந்த வண்ணமாகவே பேசினால் அதனை அப்படியே என்ன பண்ணுவாங்க? ஓகே, கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அதற்கு ஒரு புது அர்த்தத்தையோ புது விளக்கத்தையோ அல்லது நெஜம் என்ன, நிழல் அப்படின்னு ஒன்று இருக்கும், நிழல் ஒன்று இருக்குன்னா நெஜம்னு ஒன்று என்ன செய்யுது இருக்குது. அப்ப நெஜம் என்ன என்பதை குறித்து அதை சொல்லுகிற பொழுது, அது என்ன இவ்வளவு நாளா நம்ம இப்படி கேட்கலையே, நம்ம இப்படிலாம் கேட்டு வந்தோம், இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ள என்ன செய்யுது? எழும்புகிறது. அவங்களால அதை விசுவாசிக்க முடியாம போகுது பாருங்க. ஆகையினாலே என்ன ஒரு புதிய விளக்கத்தை புதிய காரியத்தை கேட்டாலும் அவங்களால அதை என்ன செய்ய முடியல? செயல்படுத்த முடியல. காரணம், ஆழமாய் ஏற்கனவே பதிந்த விஷயங்களை வந்து அதை டெலிட் செய்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன். அவ்வளவு சீக்கிரத்தில் அதை என்ன செய்ய முடியாது? டெலிட் செய்ய முடியாது. ஏன்னா அது வருஷ கணக்கில் அதை கேட்டு 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 சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்ச ஒன்றாக அது இருக்குது பாருங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடி கேட்கிற சத்தியங்களோடு விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணக்கூடியவளா நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆவியானவரை சார்ந்து தான் இது நடக்கும். விசுவாசத்தை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்ப எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 2, 3 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 4, 2, 3 2வது வசனம் என்ன சொல்கிறது? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனங்களை கேட்டாங்களா? அவங்களுக்கு போதிக்கப்பட்டதா? எஸ், போதிக்கப்பட்டது. சுவிசேஷம் அவங்களுக்கு சென்றடைந்ததா? எஸ், சுவிசேஷம் சென்றடைந்தது. வசனத்தை கேட்டாங்க, வசனம் போதிக்கப்பட்டது. ஆனா என்ன நடந்தது? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆனா அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்துல, ஆனால் விசுவாசித்தவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறார்களாம். விசுவாசித்தவர்கள் கேட்ட வசனத்தை, விசுவாசத்தை, அந்த வசனங்களோடு விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணக்கூடியவங்க
இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறார்கள். அப்படின்னா விளங்குதா? அதாவது ஒரு விதமான ஒரு விடுதலைக்குள்ள, ஒரு ரெஸ்டுக்குள்ள, சமாதானத்துக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள அப்படிப்பட்டவர்கள் பயணிக்கிறார்கள். என்கிட்ட சமீப நாட்களாக அநேக பேர் சொல்லி வர்றாங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நான் என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் பார்த்துட்டு வரேன். நானா அப்படின்னு எனக்கே தெரியல. எல்லாரும் என்னை பற்றி, நீ முண்டியெல்லாம் அப்படி இருக்க மாட்டியே, இப்போ நல்லா மாறிட்டே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்களாம் பிற மக்கள் சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்குறேன் பாஸ்டர் அப்படின்றாங்க. என் வாழ்க்கையில் ரொம்ப சேஞ்சஸை நான் பார்க்குறேன். முந்தி நான் கையாளுற விதமே வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ நான் கையாளுற விதமே வித்தியாசமாக இருக்குது. என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் என்ன செய்கிறேன், அனுபவிக்கிறேன். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், விடுதலையாக வாழ்கிறேன். இப்படி சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து நான் யாரையுமே குற்றம் சொல்கிறது இல்லை, அப்படி வாய் வர்றதில்லை. ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னீங்க, நான் அதுபடி செஞ்சேன். அப்படியே இப்போ அது அப்படி பண்ணும்போது அந்த ஒரு வாரம் ரொம்ப நிம்மதியாக நான் தூங்கினேன். உண்மைதான் நீங்கள் சொல்கிறது, நான் நல்லா இருந்தேன். தொடர்ந்து அதிலேயே பயணிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார், நான் நம்புகிறேன் அப்படின்றாங்க. எவ்வளோ சந்தோஷம்! இதுதான் நமக்கு தேவை. மன்னிக்க முடியாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எத்தனையோ சாட்சிகளை பாருங்க, சாட்சி நேரம்னு வச்சா நமக்கு நேரம் காலம் பத்தாது பாருங்க. தேவன் சாட்சிகளை ஏற்படுத்தி வருகிறார், மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறார். ஒரு சிலர் சொல்றாங்க, மன்னிக்க முடியாத ஆட்களை கூட நான் இப்போ மன்னிக்கிறேன் பாஸ்டர் சுலபமா. அந்த கிருபை ஆண்டவர் எனக்குள்ள ஊட்டிட்டு வராரு. கடந்த நாட்களில் நான் அப்படிலாம் பண்ணேன், ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்றாங்க. சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்றாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னு வாயை திறந்து சொல்றாங்களே. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பிரதர் நான் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டே வரேன் பிரதர், கர்த்தர் என்னை செழிக்க பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் வண்டி வாங்கிட்டேன் அப்படின்றாங்க, நான் கார் வாங்கிட்டேன். ஒரு சிலர் சொல்றாங்க, நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். சிலர் நான் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன். சிலர் நான் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எத்தனை பேர் என்னென்ற சாட்சி. சிலர், பாஸ்டர் இவ்வளவு நாட்களா மீட்கப்படாத நகையெல்லாம் நான் மீட்டுட்டேன். சந்தோஷமே இல்லைப்பா, எவன் மீட்டானே? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சிலர் நான் லேண்டு வாங்கிட்டேன். தேவன் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ராஜ்யத்தின் நீதியின் தேடும்போது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஆமே, இது சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க. எப்படி நடக்குது இதெல்லாம்? அதை தான் நான் சொல்ல வரேன். எப்படி நடக்குது? கேட்கிற வார்த்தையோடு விசுவாசத்தை மிக்ஸ் பண்றதுனால. எஸ், ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவுங்க. ஆண்டவர் கிருபை என்ன பண்றாரு? ஈவா எல்லாம் கத்தர் அழுகிற ஈவு பாருங்க. அவர் கிருபையா எல்லாத்தையும் அவர் செய்கிறவரா இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. நாம அவருடைய வார்த்தையை பிலீவ் பண்ணும்போது, விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணும்போது, எஸ் இதை நம்புறேன்ப்பா, அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே நம்பும் பொழுது அது ஆண்டவர் செய்கிறவரான செய்கிறார் இருக்கிறார். இப்ப பாருங்க, இப்ப எல்லாத்துக்குமே விசுவாசம் தேவை, எல்லாத்துக்கும் விசுவாசம் தேவைங்க. இப்ப சமீப வாரங்களாக முதிர்ந்த தேறின தேவகுமாரர்களாக நம்ம எப்படி மாறுறது அப்படிதான் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஏன்னா ஒரு சபைன்னா, சபை முதிர்ந்த தேறின தேவகுமாரர்களாக என்ன செய்யணும்? சபை எழும்பணும். அப்படி எழும்புவதே பிதாவுடைய கனவாக இருக்கிறது. இந்த கனவை நிஜமாக்கின முன்னோடி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு போல நாமும் முதிர்ந்த தேறின தேவகுமாரர்களாக எழும்பணும்னு பிதா விரும்புகிறாரு. அதுக்காகத்தான் பசுத்தாவை நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அதற்காகத்தான் சபையையும் வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். உண்மை. இப்ப பாருங்க, அதை நம்ம பார்த்துட்டே வர்றோம் பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? என்ன மாதிரி பார்த்துட்டு வரோம்? இயேசுவை போல. இயேசு என்ன பண்ணார்? இயேசு எப்படி பிதாவை எப்படி வெளிப்படுத்தின? இயேசுவை போல நாமும் மன்னிக்கணும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், விடுதலை பண்ணினால் விடுதலை பண்ணப்படுகிறோம். இப்படிலாம் இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் பாருங்க. இப்ப இதெல்லாம் கேட்கிறோம். இந்த கேட்கிற அந்த வார்த்தைகளோடு கூட நாம நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? மிக்ஸ் பண்ணணும். எஸ், உண்மைதான் ஆண்டவரே, இதை நான் விசுவாசிக்கிறேன். நான் விடுதலை பண்ணா எனக்கு என்ன செய்யறது? விடுதலை எனக்கு உண்டாகுது. நான் மன்னிச்சேன்னா அதனால நான் தான் என்ன செய்ய போறேன்? பெனிஃபிட் அடைகிறேன். நான் தான் நல்லா இருக்கிறேன்.
அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஒரு விசுவாசத்தை என்ன செய்யணும், அந்த இடத்துல மிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ பாருங்க, மனுஷரின் மீது இருக்கிற கசப்புகளை நீ எடுத்து போட்டுரு அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு உங்க விசுவாசத்தை என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணணுங்க. மற்றவர்களை மன்னிக்கணும். ஆண்டவர் பேசுவாரு, பா நீ வந்து இந்த கசப்போடு காயங்களோட இப்படி உழந்துட்டு இருக்கிறாத, நீ மற்றவங்களை மன்னிக்கிறவளா இரு, நீ ஃப்ரீ ஆயிரு, நீ விடுதலையா நீ வாழணும்னு நான் விரும்புகிறேன், அவனை நீ ஏற்றுக்கொள், அக்செப்ட் பண்ணிக்கோ, இரக்கத்தை காமிய அப்படின்னு ஆண்டவர் பேசுறார் அப்படின்னா, நம்ம உடனே அந்த வார்த்தைக்கு நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணணும். விசுவாசம் என்பது ஏதோ அதிசயம் அற்புதம் ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் பயன்படுத்துகிற ஏதோ ஒரு ஃபார்முலா கிடையாது. கசப்பை எடுத்து போட, மன்னிப்பை வழங்க, ஒருவரை ஏற்றுக்கொள்கிற, போன வாரம் சொன்னேன் இல்லையா, இருதயத்தில் மாட்டி இருக்கிற அந்த கொக்கி, அந்த கொக்கியை எடுத்து போடுறது கூட நமக்குள்ள ஒரு விசுவாசம் தேவை. ஒரு ஆவிக்குரிய விஷயம் பாருங்க, நிறைய கொக்கிகளால் நிறைஞ்சிருக்கிறோம். அந்த கொக்கிலாம் இருக்கிறதுனால தான் எல்லாம் வந்து மாட்டிக்குது, எல்லாம் வந்து எல்லா பிரச்சனை வந்து ஒட்டிக்குது. அப்ப அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த கொக்கியை கூட எடுத்து போடுறதுக்கு ஒரு ஃபெய்த் நமக்கு தேவை. பாருங்க, அந்த ஃபெய்த், அந்த ஃபெய்த்தை கூட ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்யறார், பரிசுத்த ஆவியானவர் அந்த கேட்கிற வார்த்தையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இணைகிறார். ஆமென். அது விசுவாசத்தை கொடுக்கிறார். அப்ப ஆவியானவர் அதை செய்கிறார். பாருங்க, ஆவியானவர் இணங்க பண்ணும்படியாக பல வேலைகள் அவர் பண்றார். அப்ப நாம என்ன பண்ணணும், அவர் கொடுக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம சேர்ந்து என்ன பண்ணணும், எஸ் அப்பா, எஸ் எஸ் ஆண்டவரே நான் நம்புறேன். போன வாரம் பாருங்க, நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்து முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்றோம். கடைசியில் பண்ற அந்த 2 நிமிஷம் பிரேயர், அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 1 மணி நேரம் கேட்ட வார்த்தைகளை அந்த கடைசி நிமிஷங்கள் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த நிமிஷங்கள், அப்பாவா இதை நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எஸ் அப்படின்னு அந்த விசுவாசத்தை மிக்ஸ் பண்றோமே, அதுல தான் நடக்குது எல்லா விஷயமும். போன வாரம் செய்தி கேட்டோம், முடிவிலே எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஏன் ஜெபம் பண்றோம் முடிவில்? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் இருதயத்தில் கை வைத்து. போன வாரம் கேட்டோமே, ஆண்டவர் எத்தனை பேர், ஆண்டவரே எஸ் அது உண்மைதான் கர்த்தாவே, நீர் பேசின வார்த்தைகள் அதெல்லாம் எனக்கு தான் ஆண்டவரே, எனக்கு தான். நிறைய கொக்கிகள் உண்டு, உண்மைதான், நீங்க பேசியிருக்கிறீங்க, நான் விடுதலை ஆகணும்னு சொல்லி நீங்க பேசியிருக்கீங்க. அந்த கொக்கிகளை கலட்டி இன்றைக்கு நான் கீழே எறிகிறேன்பா. எனக்குள்ளாக இருதய சுகத்தையும் சுத்த இருதயத்தையும் இளைப்பாறுதலையும் கட்டளையிட கொண்டு வர நீர் விரும்பி கொண்டிருக்கிறீரப்பா. அதற்காகத்தானே என்னை நோக்கி இந்த வார்த்தைகள் வந்தது. என்னுடைய மைண்டு நல்ல விஷயங்களை சுமக்கும்படி இன்னைக்கு நான் இடம் கொடுக்கிறேன்ப்பா. கசப்பு, வைராக்கியமும், கோபமும், விரோதமும், குரோதமும், பகையும் நிறைஞ்ச ஆளா நான் இருக்க விரும்பலப்பா, விரும்பல. எனக்கு நீங்க உதவுகிறபடியால் உமக்கு நன்றி. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் இருதயத்தை நாம கொடுக்கிறேன். என் இருதயத்தில் வந்து நீங்க ஆளுகை செய்வதற்காக நன்றி. உமது பிள்ளை என்பதை இந்த உலகத்துக்கு நான் காட்ட விரும்புகிறேன் ஆண்டவரே. அதற்கு நீங்க உதவுகிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி. எஸ். இப்படி போன வாரம் எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணோம்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்ம கடைசியில் கூட எப்படி அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும் என்பதை கூட ஆவியானவர் நமக்கு உணர்த்துறார். பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர். அந்த மாதிரி நம்ம கவனிங்க, அந்த மாதிரி நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் அப்படின்னா, உண்மையாக இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, உண்மையாகவே கேட்ட அந்த வார்த்தையோடு கூட விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணியிருக்கணும்னு அர்த்தம். விசுவாசத்தை எப்படி மிக்ஸ் பண்றன்னு விளங்குதா? அது கடைசி பண்ற ஜெபம் வந்து ரொம்ப முக்கியம். கேட்ட வார்த்தையோடு கூட நம்ம எஸ் இன்னைக்கு பேசி இருக்கிற மகத்தான வார்த்தைக்காக நன்றி, அப்படியே நடக்கட்டும்ப்பா, இதை இந்த மாதிரி தான் நான் வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் உதவுங்க அப்படின்னு மிக்ஸ் பண்ணும் பொழுது அப்பத்தான் வந்து எல்லாம் நடக்கும். மாற்றங்கள்லாம் என்ன செய்யும்? நடக்க ஆரம்பிக்கும்.
ஏன்னா எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இப்போ நான் எதை பற்றி சொல்ல வரேன், நீங்க கேட்ட வார்த்தையின்படி நீங்க செயல்படணும் அப்படின்னா உங்க விசுவாசத்தில் என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணுங்கன்ற. ஏன் செயல்படுத்த முடியல, அதை பற்றி நான் பேசிட்டு வரேன். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா முதிர்ச்சி அடைந்த தேரின் தேவகுமாரில் மாறணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். உங்க விசுவாசத்தை மிக்ஸ் பண்றது என்பது ரொம்ப முக்கியம். கேட்ட வார்த்தைகளோட கேட்டேன் பாரு, இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டேன், அதோட நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. கேட்டுட்டு என்ன பண்றோம் தான் ரொம்ப முக்கியம். அந்த எரிகிற அக்கினி ஜுவாலை நடுவில் தேவன் பேசினார், முச்செடி எரியுது பாருங்க, அந்த மத்தியில் ஆண்டவர் பேசுறாரு. தேவன் யாரு இப்படி என்ன எதை நம்ம யாரும், நம்ம கை என்ன, தேவனுடைய கை என்ன, நம்ம கோல் என்ன, எல்லாம் அறிஞ்சது உண்மைதான். ஆனா இந்த நெருப்புலாம் அணைஞ்ச பிறகு மோசே போய் என்ன பண்ணான்ற மாதிரி ரொம்ப முக்கியம். அதே போல தேவனுடைய வார்த்தை எல்லாம் நமக்கு ஆண்டவர் பேசுறாரு, இதை விட்டு போகும்போது நம்ம என்ன பண்றோம் என்பது ரொம்ப முக்கியம். எப்படி செயல்படுத்துறோம் என்பது ரொம்ப முக்கியம். வசனத்தை கேட்டார்கள். கேட்ட வசனம் ஏன் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏதோ கேட்டிருக்காங்க, ஓகே, ஏதோ ரைட், ஓகே, பிரசங்கம் கேட்டாச்சு. ஆனால் விசுவாசிக்கல். பிரசங்கம் கேட்பது என்பது வேறு, அதனை விசுவாசிப்பது என்பது ரொம்ப வேறு பாருங்க. இந்த விசுவாசிச்சா நம்முடைய பிலீவ் சிஸ்டம் எப்படி இருக்கும், ரொம்ப கரெக்டா இருக்கும் பாருங்க. நம்முடைய பிலீவ் சிஸ்டம் கரெக்டா இருக்கணும் எப்பயுமே. இன்னுமே பாருங்க, அநேகருக்கு இந்த குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம்? கடவுள் நல்லவரா கெட்டவரா? அநேகருக்கு இந்த குழப்பம் இருக்கு. 25 வருஷமா கிறிஸ்தவர்களாக இருக்கிற அந்த ஆட்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க மனதில் இதெல்லாம் இருக்குது. கடவுள் கெட்டவரா, கடவுள் நல்லவரா கெட்டவரா, அவன் மனதில் இது இருக்குது. ஆனா அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில சூழ்நிலை வரும்போது, சில விஷயங்கள் அப்படியே முட்டி மோதும் போது, அவர் நல்லவரா இருந்தா ஏன் இப்படி அப்படின்ற கொஸ்டின் எழுப்புவாங்க. நல்லவரா கெட்டவரா? சில மனத்தடைகள் இருக்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து விட்டால், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால், இல்ல அவர் நல்லவராக இருந்தா ஏன் இப்படி எல்லாம் செய்யணும்? அதாவது என்ன அப்படின்னா, அவர் என்ன வேணாலும் செய்வார், அப்படி வந்துருவாங்க. அவர் என்ன வேணாலும் செய்வார். அப்ப பிலீவ் சிஸ்டத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன தேவன் சில சமயங்கள் நல்லது செய்வார், சில சமயங்களை கெட்டதும் செய்வார். இதை பெரும்பான்மையானவர்கள் இதை நம்புறாங்க. அதாவது கடவுள்னா நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார். பெரும்பான்மையான மக்கள் இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிலீவ் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. அதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவன் நல்லவரா கெட்டவரா என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். ஒன்று கெட்டவர்னு போயிடணும், இல்லை நல்லவர்னு போயிடணும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். கடவுள் நல்லவர் அப்படின்னா அவரால் நன்மை மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும். கடவுள் கெட்டவர் அப்படின்னா அவரால் நன்மையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இந்த ரெண்டையும் போட்டுட்டு குழப்பவே என்ன செய்யக்கூடாது, குழப்பக்கூடாது. கிறிஸ்தவலாகிய நாம் கடவுளை பற்றி உலகம் சொல்லுகிற பாருங்க, இந்த உலகம் சொல்லுகிற நிறைய கூற்றுகள் எல்லாம் கிறிஸ்தவலாகிய நாம அதை நம்பிட்டு இருக்கோம். உலகம் சொல்லுகிற கருத்துக்களை கிறிஸ்தவர்களாக நாம் ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது, அதை நம்பி எஸ் உண்மைதான் போல அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. உலகம் என்ன சொல்றாங்க? ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். இது உலகம் சொல்லுகிற ஒரு கூற்று பாருங்க. இதை கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. எதை நம்புறாங்க? ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். ஆனா கெட்டவர்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா என்ன பண்ணிடுவான், கைவிட்டுருவான். இது சங்கீதம் 213 இருக்கு போல. என்ன அருமையான வசனமாச்சே அப்படின்னு சொல்லி. எந்த அதிகாரத்தில் இருக்குங்க இந்த மாதிரி காரியம்? எந்த வசனத்தில் இருக்குது? எந்த பைபிள் இருக்கு?
பைபிள் அப்படி எந்த இடத்துல இப்படி ஒன்று இல்லவே இல்லை. பாருங்க பைபிள் என்ன சொல்கிறது? யாக்கோபு 1:13. பைபிள் என்ன சொல்லுது? யாக்கோபு 1:13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஏதா என்ன சோதிக்கிறாரோ தெரியல, கிடையாது. தேவன் வாசிங்க, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் விளங்கிக் கொள்ளும். நம் பிதா யார்? தேவன் யார்? விளங்கின ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பாருங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமா இருப்பதற்கு நம்ப வேண்டிய வசனம். அப்புறம் எப்படி சோதிக்கப்படுது? அவன் எப்படி சோதிக்கப்படுறான் அப்படின்னா, அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன பண்றான்? சோதிக்கப்பட. அவன் மேட்டர் அது, அவன் பிரச்சனை அது. தேவன் யாரையும் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரே அல்ல, ஒரு பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. இந்த ஒரு வசனம் போதும். ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவன் யாருக்கும் சோதனை தருகிறவரே அல்ல. பாரு, அப்படிதான் பைபிள் சொல்லுது நமக்கு. உலகம் 100 காரணங்களை 100 தத்துவங்களை எல்லாம் சொல்லலாம். அது உலகம் தன்னுடைய நம்பிக்கைகளை சொல்லலாம். மதவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மதவாதிகள் நிறைய கோட்பாடுகளை, நிறைய மத தத்துவங்களை, நிறைய உலகத்தில் இருக்கிறவங்களை சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை தான் நாம் பார்க்கணும். வேதம் இப்படி சொல்லுதா? கடவுள் நல்லவர்களுக்கு நிறைய கொடுப்பா, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா, ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்னு வேதம் எந்த இடத்துல சொல்லவே இல்லை. பாருங்க, நல்லவங்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் அப்படின்னு வேதம் சொல்லவே இல்லை. பாருங்க, கடவுள் யாருன்னு வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? மத்தேயு 5:45 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 5:45 கடவுள் யார்? பிதா யார்? இயேசு சொல்றார், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. இதுதான் பிதா, இதுதான் நம்முடைய பிதா. தீயோர் மேலும் நல்லோர் மேலும், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் எதை உதிக்க பண்ணி? சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை என்ன பண்றாரா? பெய்ய பண்ணுகிறாராம். போன வாரம் கூட நம்ம படிச்சோம். லூக்கா 6:35 என்ன நம்ம படிச்சோம்? பிதா யாரா? அவர் லூக்கா 6:35 நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறாரா? நன்மை செய்கிறாரா? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன பண்றார்? அவர் நன்மை செய்கிறாரா? ஆகவே நான் என்ன சொல்றேன், தேவன் நல்லவரா கெட்டவரா என்ற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்துடணும். போன வியாழக்கிழமை நம்ம சகோதரி காஞ்சனா சிஸ்டர் அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. ஒரு சிறிய லெவலில் ஒரு 10-15 பேரா தேவ பிள்ளைகள் கூடி மற்றும் அவருடைய சொந்தக்காரர்கள் மற்றும் வேலை பார்க்கிறவர்கள், ஆண்டவரை அறியாத ஒரு 40-50 பேர், ஆண்டவரை அறியாதவர்களும் ஒரு 10-15 பேர் தேவனுடைய அறிந்த பிள்ளைகளும் வியாழக்கிழமை அன்று அந்த கம்பெனியை ஆசீர்வதித்து அதை பிரதிஷ்டை செய்து ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கும்படி ஆண்டவர் அன்னைக்கு உதவி செய்தார். அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அறியாத 30-40க்கும் மேற்பட்ட ஜனம் அங்கே அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தார்கள். என்ன பிரசங்கம் அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பார். இதான் பிரசங்கம். கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுகிறவர் என்று நம்புகிறவன் தான் என்ன பண்ணுவான்? செழிப்பா அப்படின்னு சொல்லி நான் அந்த கர்த்தரை நம்புகிறதுனா என்ன, வேதத்தில் முற்பிதாக்கெல்லாம் எவ்வளவு தூரம் தேவனை நம்புனாங்க, எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, இதெல்லாம் பிரசங்கமாக போயிட்டுருக்கு. பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க, எவ்வளவு தூரம் ஆண்டவர் ஒரு மனுஷனை செழிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார், எவ்வளவு தூரம் ஒரு பிஸ்னஸ் ஆண்டவர் செழிக்க பண்ணுவார், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், கர்த்தரை நம்பி செய்யும் பொழுது எப்படி நடக்கும், இதுதான் பிரசங்கம். பாருங்க, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அங்கே எல்லாரும் உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்கிற வந்த பேர் யாருமே சைலண்ட்டாக உட்காந்து நம்மளை மாதிரி இடையில எழுந்திரிச்சு போகிறது அதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் அப்படியே வார்த்தை கேட்டால், நான் உண்மையாகவே நான் உணர்ந்தேன். அன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தையில் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் சென்றடைந்ததை நான் உணர்ந்தேன். அன்னைக்கு ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இந்த வார்த்தை உள்ள சென்று கிரியை நடப்பித்ததே நான் இன்றைக்கு உணர்ந்தேன். பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் கடைசியில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் பேசிகிட்டு இருக்க எல்லாமே நான் கவனித்தேன், நீங்கள் பேசின எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி,
நான் பொதுவாக இந்த மாதிரி நான் எங்கேயும் பிரசங்கெல்லாம் என்ன செய்யறதில்லை, இந்த வேணா எந்திரிச்சு போயிடுவேன். ஆனால் என்னன்னு தெரியல, கடைசி வரைக்கும் இதை கேட்கணும்னு உட்காந்துட்டேன். சார் ஒரே ஒரு டவுட் உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அருமையாக பேசினார். ஒரே ஒரு சந்தேகம் சார், நீங்கள் சொன்னீங்க அதாவது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பா அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ரைட்டு, நான் எனக்குள்ள ஒரு கேள்வி சார், என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னா அவர் என்ன கேட்குறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, கத்தரை நம்பினா தான் அவர் கைவிட மாட்டாரா? அப்போ நம்பலைன்னா நம்பலை அப்படின்னா அவர் கைவிட்டுருவாரா? அவர் கேட்ட கேள்வி இதே வார்த்தை கேட்டார். கத்தரை நம்புறவங்கள தான் அவர் கைவிட மாட்டாரா? அப்ப நம்பலன்னா கைவிட்டுருவாரா அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், அவரை நம்பாதவங்கள கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டாருங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அவர் ரொம்ப கேட்டார். நான் தொடர்ந்து சொன்னேன், கத்தர் எவரையுமே என்ன பண்றதில்ல, அவர் கைவிடுகிறதே இல்லை. சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கோம், பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு அவர். நான் கேட்டேன், கத்தர் எவரையுமே கைவிடுறது இல்லைங்க, ஆனா நாம அவரை நம்பணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. நாம் அவரை நம்புனா நம்புன யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் அது நல்லது, யார் நம்புறாங்களோ அது அவங்களுக்கு நல்லது. இப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்க அப்பாவா இருக்கீங்க, உங்க பிள்ளை நம்பவே இல்லை, உங்களை ஒரு விஷயத்தில் உங்கள் பிள்ளை உங்களை என்ன செய்யலை, நம்பவே இல்லை, ஆனால் உங்கள் பிள்ளையை நீங்கள் கைவிட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டேன். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களுக்கு விளங்குதா? உங்கள் பிள்ளைய, சொந்த பிள்ளைய நீ கைவிட்டுருவீங்களா? அது எப்படி கைவிட முடியும்? என் பிள்ளையாச்சே, நான் எப்படி கைவிடுவேன் அப்படின்னார். இதே போல தான் பரம பிதாவாகிய மனுமக்களெல்லாம் படைத்த கர்த்தர் எல்லா பிள்ளைகளாக தான் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. அவர் எவரையுமே கைவிடுகிறதே இல்லை. அதே பிள்ளை இவ்வளோ நாளாக நம்பாத பிள்ளை திடீர்னு உங்களை நம்ப ஆரம்பிக்குது. உங்கள் உள்ள எப்படி இருக்குன்னு கேட்டேன். உங்க இருதயம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படும். இதே மாதிரி தான் பிதா. நீங்க நம்புறீங்க அப்படின்னா அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவருடைய இருதயம் பயங்கர சந்தோஷப்படும். அதனாலதான் நான் சொல்றோம், கர்த்தரை நம்புங்க அப்படின்னு சொல்றோம். முழுமையா என்ன பண்ணுங்க, நம்புங்க. அப்படி நம்பும் பொழுது அவருடைய உள்ள என்ன செய்யுது, சந்தோஷப்படுது. அவர் ஆசையா இருக்கிறாரு. என்ன நம்புவாங்களா மனுமக்கள் எல்லாரும், என்ன நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஏக்கத்தோடு ஒரு விதமான ஆசை அவருக்கு என்ன செய்யுது, இருக்குது. அந்த ஆசையை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றினா அது நமக்கு நல்லது. விளங்கிட்டா உங்களுக்கு? நிறைவேற்றினா அது உங்களுக்கு தான் அது நமக்கு நல்லது. நிறைவேற்றா போயிட்டு அவருக்கு எந்த நஷ்டமுமே கிடையாது. அவர் உடனே அவர் ஏற்றுக்கொண்டார் பாருங்க. உண்மைதான் சார். எத்தனை பேருக்கு உங்களுக்கு விளங்குதுங்க? அதாவது கிறிஸ்தவலாகியன்னா பிதாவாகிய தேவன் யார் என்பதை நமக்கு நல்லா தெரியணும். நம்ம ஆராதிக்கிற அப்பா யாருன்னு நமக்கு நல்லா தெரியணும் பாருங்க. பிதா யார் அப்படின்னு நாம நல்லா விளங்கிக்கிட்டோம்னா எப்படி விளங்கிக்கிறது சொல்லுங்க? எப்படி விளங்கிக்கிறது? இயேசுவை பார்க்கணும். அதான் இயேசு சொன்னார், என்னை பார்க்கிறவன் என்ன கண்டவன் பிதாவை என்ன செய்யறான் காண்கிறான்ட்டார். அப்ப இயேசு கிட்ட எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ வேதத்துல, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படி நடந்து கொண்டார், இயேசுடைய சுவாபம், இயேசுடைய விஷயம், இயேசுவை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோமோ அப்ப பிதாவை பத்தி என்ன செய்யணும், நம்ம முழுமையா தெரிந்து கொள்ள முடியும் இயேசுவை பத்தி படிக்கும்போது. அப்ப பிதாவை விளங்கினா இயேசு கிட்ட வரணும் பாருங்க. இயேசு என்ன சொல்றார், அவருடைய வார்த்தை என்ன, அதை நம்ம உறுதியா பிடிச்சு நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா பிதா போல நம்மள அந்த என்ன செய்யலாம், மாறிட்டே வரலாம். பாருங்க இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் ரெண்டு காரணங்களுக்குள்ள அடங்கிடலாம். ரெண்டு காரணங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாருங்க காரணம் ரெண்டு காரணங்களுக்குள்ள அடங்கிடலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, சரியான தேவனை அறிந்து கொள்ளாதது ஒண்ணு, ரெண்டு தேவனை சரியாக அறிந்து கொள்ளாதது. இந்த ரெண்டு தான். எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு வேற வேற. பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரெண்டு ஒன்று போல இருக்கலாம், ஆனால் ரெண்டு வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த ரெண்டு காரணங்களாலே அடக்கிடலாம். அது என்ன காரணம்? ஒன்று தேவனை
சரியான தேவனை அறிந்து கொள்ளாதது ஒண்ணு, ரெண்டாவது தேவனை சரியாக அறிந்து கொள்ளாதது. யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே 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 நித்திய ஜீவன். பாருங்க, இதுதான் சரியான தேவனை அறிந்து கொள்வது. ஆனால் தேவனை அறிந்து கொண்ட பலர் அவரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. புரிஞ்சவங்க கையா சச்சி. தேவனை அறிந்து கொண்ட பலர் அவரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. ஏன் அப்படின்னா, தேவனை குறித்து பலரும் பல்வேறு கருத்துக்களை மனசுல வச்சுக்கிறவங்களா என்ன செய்யறாங்க, இருக்காங்க. தேவனை குறித்து என்ன சொல்றாங்க, என்னென்னமோ உலக தத்துவங்கள் சொல்வதெல்லாம் பிடிச்சு என்ன செய்யறாங்க, நம்பி சொல்றாங்க. ஆனா தேவனை குறித்து தேவன் என்ன சொல்கிறார், தேவனை குறித்து மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு அந்த தேவாதி தேவனை குறித்து என்ன சொல்லுகிறார், அதுதான் சரியானதாக இருக்க முடியும். எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? தேவாதி தேவனை குறித்து மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து என்ன சொல்கிறார் என்பதுதான், அவர் சொல்வதுதான் சரியானதாக இருக்க முடியும். பாருங்க, பிதாவை இயேசு வெளிப்படுத்தியது போல வேற யாரும் அவ்வண்ணமாக அந்த அளவுக்கு யாரும் என்ன செய்யல, வெளிப்படுத்தல. இது எத்தனை பேர் நம்புறீங்க? பிதாவை இயேசு வெளிப்படுத்தின அளவுக்கு யாரும் என்ன செய்யல, அந்த அளவுக்கு யாருமே வெளிப்படுத்தல. பாருங்க, அப்ப பிரச்சனை, அதாவது என்ன சொல்யூஷன் பாருங்க. அதாவது ஏன் முதிர்ந்த தேறின தேவகுமாரர்களாக ஏன் இன்னைக்கு நம்ம மாற முடியல? போன வாரம் கூட சபை முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் எல்லாரும் போயிடுவாங்க, ஒரு 4-5 பேரை நான் விருப்பம் பாருங்க, சேர்லாம் எடுத்து போட்டு இது பொருட்கள்லாம் எடுக்கிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருப்போம். ஒரு சிலராகி பேசிட்டு இருப்போம், யார் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு சிலராக பேசிட்டு போவோம், ஜோம் பண்ணிட்டு போவோம். பாருங்க, அப்படி போகும்போது சேகர் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேள்வி, அருமையான கேள்வி. இவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு பிதா போல, அதாவது ஏன் ஒருவர் கூட அந்த பிதா போல ஆக முடியல? முதிர்ச்சி அடைந்த தேறின தேவகுமாரலாக எழும்பணும் தான் அவருடைய ஆசையா இருக்குது. ஏன் யாருமே எழும்பல? இயேசுவை தவிர வேற அடுத்து வேற யாருமே எழும்பலையே. அருமையான கேள்வி. யாரா எழும்பியிருக்காங்களா அப்படின்னு கேட்கிறார். யாரா எழும்பியிருக்காங்களா அப்படின்னு அருமையான கேள்வி. ஏன் அதாவது அதான் ஆன்சர் பாருங்க. என்ன இதுதான் அருமையான கேள்வி பாருங்க. ஏன் எழும்ப முடியல அப்படின்னா, பிதாவை குறித்த ஒரு தப்பான எண்ணம், தப்பான எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த தப்பான எண்ணம் தான் பாத்தீங்கன்னா, பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல, மத்தேயு 5 கடைசில வாசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நாம அவர் பூரண சர்க்குணராய் இருக்க கடவுள் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இருக்க முடியல அப்படின்னா, பிதாவை குறித்த ஒரு தப்பான எண்ணம், தவறான எண்ணம். இயேசு அறிஞ்சது போல பிதாவை இன்னும் என்ன செய்யல, யார் அறியல். இயேசு அறிஞ்சது போல பிதாவை யார் அறிகிறாங்களோ அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யலாம், மாறலாம். இதான் ஆன்சர் பாருங்க. இப்ப என்றைக்கு இதான் மறுபடியும் சொல்றேன், என்றைக்கு பிதாவை இயேசு அறிஞ்ச மாதிரி நம்ம என்னைக்கு அறிகிறோமோ அன்றைக்கு தான், இப்படி கூடுதலா சொல்றேன், மரணமே இல்லாத அளவுக்கு ஜீவனோடு இந்த பூமியில என்ன செய்யலாம், வாழலாம். அந்த எக்ஸ்ட்ரீம்ல அதுதான், மரணமே இல்லாத அளவுக்கு ஜீவனோட என்ன செய்யலாம், வாழலாம். என்னைக்கு இயேசு பிதாவை அறிஞ்சு வச்சது போல அந்த லெவல்ல என்னைக்கு நம்ம அவரை அறிகிறோமோ, பிதாவுடைய கனவு அதுதாங்க, பிதாவுடைய கனவு அதுதான். நான் இதுதான் சொல்லி வரேன். ஒரு சபை எதற்கு சொல்லுங்க, ஒரு சபை எதற்குங்க? முதிர்ந்த தேறின தேவகுமாரர்கள் எழும்பணும். பிதாவின் கனவை இயேசு நிஜமாக்கினார். அவர் இயேசு நிஜமாக்கினபடினாலதான் சபைக்கு இன்றைக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவரது சரீரமா என்ன செய்றோம், இருக்கிறோம். அப்ப சபையில எதுக்கு போதனை? முதிர்ந்த தேவகுமாரர்கள் என்ன செய்யணும், தேறின தேவகுமாரர்கள் எழும்பணும் பாரு. அப்ப ஏன் முதிர்ச்சி உண்டாகல, ஏன் தேற முடியல, ஏன் தேற முடியல, ஏன் இயேசு தேர்ச்சி அடைஞ்சது போல எனக்கு ஏன் அப்படி ஆக முடியல, ஏன் முதிர்ந்த தேறின தேவகுமார் ஆக முடியல? ஏன்னா திரிய கலாச்சாரம் நமக்குள்ள என்ன செய்யல, இன்னும் வரல பாருங்க. ஏன் வரல? நம்ம ஏதோ ஒரு கலாச்சாரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதுதான் பெரிய நல்ல கலாச்சாரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்.
நம்ம ஒரு திரிய கலாச்சாரம்னா என்னன்ற அந்த 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 ஒரு மண்டலத்துக்குள்ள நம்ம போல அறிஞ்சு வச்சிருக்கிறோம், ஏதோ ஒன்று புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவ்வளவுதானே ஒழிய. பாருங்க இதெல்லாம் பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம தேவ பிரசனத்துக்குள்ள போறோமோ, அந்த திரியேக தெய்வீக அந்த பிரசனத்துக்குள்ள என்னைக்கு நம்ம மூழ்கடிக்கப்படுகிறோமோ அன்னைக்கு தான் அந்த உண்மையாகவே திரியேக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியே அந்த டிவைன் கல்ச்சர் தான் என்னன்னு நமக்கு என்ன செய்யும், நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். போக 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 தான் அது நமக்குள்ள என்ன செய்யும், அது வரும். ஆமே, அதான் போன வாரம் அந்த ஜிம் எக்ஸசைஸ் பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூக்க 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 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்ய முடியும், தூக்கி 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 அப்படியே வரணும் பாருங்க. சம் பிராக்டிஸ், சம் எக்ஸசைஸ் இருக்குங்க. அதை நம்ம செய்ய 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 அந்த லெவலில் போய்கிட்டே இருப்போம் பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி மாற முடியல? நம்ம ஏதோ ஒரு கலாச்சாரத்தை பிடிச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன ஒருவர் குற்றப்படுத்தி ஒருவரோட ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவன் இப்படி இவன் இப்படி அப்படி இப்படின்னு இதை நம்ம விட்டுருக்கோமா? இதை நம்ம ஒழிச்சிருக்கிறோமா? இதிலே தான் நான் உழந்துட்டு இருக்கிறோம், இதிலே தான் உழந்துட்டு இருக்கிறோம். ஒன்று இதில் இப்படி பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி பண்ணுறோம், பிதாவை பற்றி பழைய உடன்படிக்கையில் என்ன பண்ணலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சி அதை பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் ஒருத்தனை ஐஸ்வர்யவனாகவும் ஏன் ஒருத்தனை தரித்திரவனாகவும் ஆண்டவர் ஏன் உண்டாக்குறாரு அப்படின்றாங்க. ஏன் ஒருத்தனை மட்டும்? அதாவது கேள்வி என்ன, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏங்க ஐஸ்வர்யவான தரித்திரம் ஒருவர் நீதிமொழி 22:3 வாசித்து பார்த்தீங்கன்னா அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. 22:2 காமிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஐஸ்வர்யவானும் தரித்திரம் ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் இருவரை உண்டாக்கினவர் யாரு? கர்த்தர். இந்த வசனத்தை பிடிச்சிட்டாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க, சில பேர் ஆண்டவரை தரித்திரம் இருக்கும்படியாகவே உண்டாக்கிட்டாரு, சில பேர் ஆண்டவர் ஐஸ்வர்யவனாக இருக்கும்படியாகவே அவனை அப்படியாக உண்டாக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதாவது வேதத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு வசனம் அது உங்களுக்கு புரிய வைக்கும். அது என்ன வசனம் என்பதை நம்ம தான் தேடி என்ன செய்யணும், வாசிக்கணும். ஒரு வசனம் நமக்கு புரியல அப்படின்னா இன்னொரு வசனம் அது நமக்கு புரிய வைக்கும் பாருங்க. ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. பிரசங்கி 4:14 அதுக்கு என்ன சொல்வீங்க? பிரசங்கி 4:14 இப்படி சொல்லுது. என்ன சொல்கிறது? அரசால சிறைச்சாலையில் இருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவரும் உண்டு. இதுக்கு என்ன சொல்வீங்க? வசனம் விளக்குதா? புரியலன்னா மறுபடியும் வார்த்தையை கேளுங்க வீட்டில் போய். அரசால சிறைச்சாலையில் இருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவரும் உண்டு. என்ன அர்த்தங்க? அதாவது பணக்கார குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்து தரித்திரவனாகவும் உண்டு. அப்படின்னா என்னது? ஆண்டவர் அவனை தரித்திரா இருக்கும்படி என்ன செய்யல, அவனை உண்டாக்கல. விளங்கிக்கணும். நம்ம சில பேர் தரித்திரத்திலே இருந்து பணக்காரர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பணக்காரர்கள் ஆகவும் முடியுது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் இல்லையா? தரித்திர நிலைமையிலே இருந்து கஷ்ட நிலைமையிலே இருந்து பணக்காரர்களாக இருக்கும் ஆகவும் முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்கள தரித்திரராக இருக்கும்படியே ஆண்டவர் என்ன செய்யல, அவங்கள உண்டாக்கல. புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்ற, நீதிமொழி 22:2 மட்டும் படிச்சுட்டு நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே உள்ள வசனங்களை என்ன செய்யணுங்க, படிக்கணும். அதெல்லாம் என்ன சொல்லப்படும், அடுத்த கீழே உள்ள அடுத்த வசனங்களை பார்க்கணும். நீதிமொழி 22:3 படிச்சு பாருங்க. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இதுக்கு என்ன சொல்வீங்க? விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்ப நான் என்ன சொல்றேன், எதுவுமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்படல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவனை தரித்திரா இருக்கும்படி ஆண்டவர் முன்குறிச்சிட்டார் கிடையாது. இவன் ஐஸ்வர்யவனாக இருக்கும்படி ஆண்டவர் முன்குறிச்சிட்டார் இல்ல. எதையுமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்படல. பேதமையா இருக்கும்போது போய் தண்டிக்கப்படுகிறார்களா? விவேகி அவன் தப்பு வைக்கப்படுறானா? விவேக ஆபத்தை கண்டு மறைந்து விவேகி தப்பு வைக்கப்படுறானா? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. நீதிமொழி 22:4 அதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம். இதை எந்த கணக்கில் எடுப்பீங்க? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்னது?
ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அப்ப இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம தான் என்ன செய்யணும், வரணும். கர்த்தர் ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது முதல்ல குழந்தையாத்தான் உண்டாக்குறார். எடுத்த உடனே ஐஸ்வர்யவனா ஆண்டவர் என்ன செய்யல, யாரையும் உண்டாக்கல. யாராவது 700 கழுதைகள் 5000 ஒட்டகங்களோடு யாரும் பிறந்தீங்களா? அப்படி எடுத்துட எல்லாரும் குழந்தைகளாத்தான் ஆண்டவர் அப்படித்தான் உண்டாக்குறார் பாருங்க. அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி அது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதுபடி இதுபடி வாழ வேண்டுமா அதுபடி வாழ வேண்டுமா என்று தீர்மானித்து அதனுடைய தீர்மானத்தின் பேர்ல தான் ஒண்ணு ஐஸ்வர்யா வருது, இல்லாட்டா தரித்திரங்கள் என்ன செய்யுது வருது. இப்படிதான் நடக்குது. அப்ப ஏன் ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஏன் ஒருத்தன் வந்து தரித்திரன்? ஏன் தரித்திரன், ஏன் ஐஸ்வர்யவான்? ஏன் ஒருத்தன் வந்து ஐஸ்வர்யவான், ஏன் ஒருத்தன் தரித்திரன்? ஏன் தரித்திரன், ஏன் ஐஸ்வர்யவான், ஏன் ஒருத்தன்? பாருங்க வசனம் என்ன சொல்கிறது, 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம். அப்ப தாழ்மையா இல்ல பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லை. நீங்க ஒருவேளை கேட்கலாம், அம்பானி என்ன தாழ்மை இருக்கா அவருக்கு? அம்பானிக்கு என்ன கர்த்தருக்கு பயப்படுதல், அவன் என்ன கர்த்தருக்கு பயந்தா இருக்கிறா, அவன் மட்டும் என்ன அப்படி இருக்கா? பின்னாடி வரேன் உங்களுக்கு. இதை நம்ம பார்ப்போம். ஒருத்தன் வந்து தாழ்மையா இருக்கிறான், ஒருத்தன் கர்த்தருக்கு ஒருத்தன் விவேகியா இருக்கிறான். தாழ்மைன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அர்த்தம் சொல்லுங்க? தாழ்மை என்ன? கர்த்தருடைய வார்த்தை அவனை குறித்து என்ன சொல்கிறது அப்படி அவன் விசுவாசிப்பதான் அது தாழ்மை. தாழ்மை அதுதான் தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது? அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அதிக கனத்தை கொடுப்பது, ரெவரன்ஸ், மரியாதை, அவருக்குரிய மரியாதை செலுத்துவது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பாருங்க. அப்படி 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 பயப்படும் போது, அப்படி கர்த்தருக்கு உரிய மரியாதை கொடுக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில என்ன உண்டாகுது? மகிமை உண்டாகுது, ஐஸ்வர்யம் உண்டாகுது, கனம் உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது. ஆமென். அப்ப சிலரை ஏழையாக இருப்பதற்கு தேவனே நியமிச்சிட்டாரு, சிலர் வந்து ஐஸ்வர்யவன் பணக்காரனா இருக்கும்படி தேவன் நியமிச்சு வச்சிட்டாரு. அப்படி நாம சொல்லவே கூடாது. இப்ப நான் இருக்கிறேன், இப்ப வந்து எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. 2 பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளை பணக்காரியா இருக்கணும், ஒரு பிள்ளை தரித்திரனா இருக்கணும் அப்படி நான் விரும்புவேனா? என்னங்க நமக்கு ஒரு நம்ம விட ஆண்டவர் ரொம்ப கேவலமான வரும். பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பரமபிதா என்னங்க விளங்குதா? நம்ம பிள்ளைகளை அப்படி பண்றது இல்லை. என் மூத்த மகன் நல்ல ஐஸ்வர்யவனா இருக்கணும், ஐஸ்வர்ய வாட்டியா இருக்கணும். இளைய பிள்ளை பிச்சை எடுக்கணும், தரித்திரா இருக்கணும். அப்படி நான் விரும்புவேனா? நான் விரும்புவேனா? 2 பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அப்படிதான் விரும்புவேன் நான். இப்ப பாருங்க, இப்ப இளையகுமாரன் கதை எடுத்துக்கங்க. தகப்பன், மூத்த குமாரன், இளைய 3 பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா தகப்பன் வந்து என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லி 2 பேருக்குமே சொல்லியிருப்பாரா இல்லையா? கவனிக்கிறீங்களா? 2 பேருக்கும் சொல்லியிருந்துப்பாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதானப்பா. 2 பேருக்குமே சொல்லியிருந்துப்பாரு தான். இல்ல இப்படி இவன் இப்படிதான் இருக்கணும், இவன் போய் ஓடி போகணும், அப்படின்லாம் வேசிகள் இடத்துல அப்படின்னு உண்டாக்கி அப்படின்னு அவர் விருப்பப்பட்டாரா? இல்ல. நாம ஒரு நாளும் இப்படி கர்த்தரை நம்ம இப்படி நினைச்சிருக்க. அவரே சில தரித்திரவான அவர் உண்டாக்கி வச்சிட்டாரு, சில ஐஸ்வர்யவான உண்டாக்கி வச்சிட்டாரு. கர்த்தர் அப்படி சொல்லவே கூடாது. சில பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் தலையில என்ன எழுதி வச்சாரோ கடவுள், அது விதிபடி தானே நடக்கும் அப்படின்றான். அப்படி ஆளுகளை நீங்க பார்த்தது இல்லையோ? அப்படி ஆளுகள்லாம் இருக்க. கிறிஸ்தவங்களாம் சொல்லி வேற மற்றவங்க ஜனங்களை விடுங்க, கிறிஸ்தவங்களை தான் பற்றி பேசிட்டு இருக்கு. அவன் தலையில என்ன எழுதி வச்சிருக்கணும், அதுபடி தானே நடக்கும் அப்படின்னு. அவன் நல்லா இருக்கணும் விதி, அதனால அவன் என்ன பண்றான்? அவன் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு, நல்லா இருக்கணும்னு அவன் தலையில எழுதி வச்சிருக்கிறாரு, அதனால அவன் நல்லா இருக்கிறான். ஒருத்தன் கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கிறான், அது எழுதி வச்சிருக்கிறாரு, அதனால அவன் தரித்திரன் செய்யறான். அவன் கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கணும்னு அவன் தலை விதி என்ன பண்ண, அதனால அவன் தரித்திரனா இருக்கும்படி ஆண்டவர் அப்படி என்ன வச்சிருக்காரு, என்ன பண்ண இப்படி சொல்றாங்க. கிடையவே கிடையாது. ஆண்டவர் பட்சபாதம் உடையவரே அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவர் பட்சபாதம் உடையவரே அல்ல. ஆமென். சிலர் பாருங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த மனுஷன் சாகணும்னு ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு.
அதனால தான் போட்டுன்னு போயிட்டான் அப்படி எழுதி வச்சுக்கிறது. உலக தத்துவங்கள், உலக காரியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம யாராவது ஒருத்தர் செத்துட்டான ஆண்டவர் தலையை எழுதி வச்சுட்டார் தனதை சாகணும் என்ன பண்ண, இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எபேசியர் 6:2-3 எல்லாரும் வாசித்திருப்பீங்க நீங்க. எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். இந்த பூமியில எத்தனை பேர் நன்மை உண்டாயிருக்கணும் விரும்புறீங்க? இதை பெறலாம். நன்மை உண்டாயிருக்கணும் விரும்புறீங்களா? பூமி, அதாவது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் அப்படின்னா விளங்க மாட்டேங்குது. இப்படி சொன்னாதான் விளங்குது பாருங்க. பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அப்படித்தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. தலைவிதி என்ன பண்ண அப்படி இல்லை. ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? பூமியில நீ நல்லா இருக்கிறதுக்கு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ நிறைய நாட்கள் இந்த பூமியில வாழணும், உன் தகப்பனும் தாயும் நல்லபடியா வாழணும்னா, நன்மைகளை பெற்று நல்ல ஆசீர்வாதமா வாழணும்னா உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப எவ்வளவு நாள் வாழணுமோ அது யார் கையில இருக்குங்க? நம்ம கையில தாங்க இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என் கையில தான் இருக்கு. ஆமா, நம்ம கையில வச்சுட்டார். பூமியிலே உன் வாழ்நாள எவ்வளவு நீட்டிக்கணுமோ அவ்வளவு என்ன செய்யலாம்? நீயே நீட்டிக்கலாம். அப்ப ஆண்டவர் நீங்க இத்தனை மணிக்கு சாகணும் சொல்லி ஒன்னும் என்ன செய்யல, தலையில எழுதி வைக்கல. இப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறார் வேதத்துல. இதை நம்பணும், இதை கொண்டு போய் தலையில பதிக்கணும். எபேசியர் 6 இன்னொரு இடத்துல நீதிமொழிகள் 3:16 என்ன சொல்கிறது? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனுக்கு அவனுடைய அது பேசுது, ஞானம் பேசுது, என்னுடைய வலது கையில் என்ன உண்டு? தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. தீர்க்காயுசு. எத்தனை பேர் தீர்க்காயுசோடு வாழ விரும்புறீங்க? மீத பெறலாம். இதுக்காக கையை உயர்த்த வேணாமா ஆமேன்னு சொல்லி எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது உங்களுக்கு தெரியல. சேமா போகும்போது அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு அப்படி யாரா இருக்கீங்களா? உங்களுக்கு தனி பிரசங்கம் பண்ணணும். நீதிமொழிகள் 18:21 சொல்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படின்னு என்னது? மரணமும் ஜீவன் எங்க இருக்கு? எங்க கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிட்டார் பாருங்க. தலையில எழுதி வச்சிருக்க. இல்ல இல்ல, வாயில நல்ல வார்த்தைகளை பேசினாலே ஜீவனோடு வாழலாம், நிறைய நாள் வாழலாம். அதிக நாட்கள் ஜீவனோடு வாழணும்னா வாயில நல்ல வார்த்தைகளை, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினாலே ஜீவனோடு என்ன செய்யலாங்க? நல்லா வாழலாம். இப்ப இங்க நடக்கிற பிரசங்கெல்லாம் ஜீவனின் செய்திகள், ஜீவனுக்கு ஏதுவானவங்களை பேசிட்டு இருக்கிறோம், ஜீவனை பேசிட்டு இருக்கிறோம். சாவை பத்தி பேசல, இங்க நல்லா இருக்கிறத பத்தி பேசுறோம், வாழ்ந்து சுகமா இருக்கிறத பத்தி பேசுறோம், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத பத்தி பேசுறோம். பிதா நாம மகிமைப்படுற அளவுக்கு எப்படி இந்த பூமியில ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இன்னும் வாழ்ந்த ஒரு ராஜ்யத்தை எப்படி காட்டலாம் என்பதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏன் வாழ்கிறாய் அப்படிலாம் இங்க பேசல. ஏமா முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு போக வேண்டியதானே? உனக்கு ஒரு வாழ்க்கை தேவையா? இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அதுக்கு நீ பேசாம செத்து விடலாம். இதெல்லாம் பேசல. இங்க மரணத்துக்கு ஏதுவான வார்த்தையெல்லாம் ஒரு நாள் இங்க பேசுறதே இல்ல. அப்படி சில இடத்துல நடக்குது. சரி, அப்ப கர்த்தர் யாரையும் இப்படித்தான் சொல்லி ஆண்டவர் என்ன செய்யல, உண்டாக்கல பாருங்க. அவர்கள் வளர்ந்து வரும்போது அப்படியாக அவங்க எதை விசுவாசிக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கை மீட்பாருங்க. அப்படி உருவாகி விடுகிறார்கள். விசுவாசத்தை கொண்டு உலகத்தை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலான்றாரு. உலகத்தை ஒரு மனுஷன் தனி மனுஷனுடைய விசுவாசத்தை வச்சு உலகத்தை என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். எப்ப என்ன மாதிரி பாருங்க. ஆண்டவர் அப்படிதான் வச்சிருப்பாரு. என் தேவன் என்னை செழிக்க பண்ணுவா அப்படின்னு விசுவாசிச்சு அவனை ஆண்டவர் அவனை ஓகண்டா என்ன செய்வாருங்க? வைப்பாருங்க. செழிப்பு வேணாம், ஒன்று வேணாம், இப்படி ஏதாவது இருந்துறேன், ஒன்றும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறவன் அவனை பிடிச்சியா பழைய பாட்டு சில வசனங்கள்லாம் பிடிச்சி கண்ட போதனைகளையும் கேட்டு இடியாப்ப சிக்கலாய் உட்காந்துட்டு
எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்றவன் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அவனே வேணாம் தீர்மானிச்சுட்டு உட்காந்துருக்கான். எனக்கு இப்படி தான் இருக்கணும், இதுதான் கரெக்ட், இதுதான் நான் கேட்ட சத்தியம், உண்மையான சத்தியம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன செய்ய முடியும்? நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்றேன், என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? தேவன் பட்சபாதம் உடையவரே அல்ல. நீங்க ஒருத்தன் இப்படிதான் வாழணும், இப்படிதான் அவர் திட்டமிடவே கிடையாது. நம்ம அவருடைய வாஞ்ச, அவருடைய ஆசை நம்ம எல்லாரும் வாழ்ந்து பிரியமானவன் ஆத்துமா வாழும்போது எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இது ஏதோ ஒரு குறிப்பு மட்டுமா கிடையாது. தேவன் பட்சபாதம் உடையவரே அல்ல. கேள்வி வரேன், அந்த அம்பானின்னு சொன்னீங்களா, அதை சொல்லுங்க அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. சரி, அந்த அம்பானி ஆண்டவரை அறியாதவன் தான். அவன் மட்டும் எங்க அப்படி இப்படி இருக்கான்? அவன் என்ன கத்தருக்கு பயப்படுறவனா? கத்தருக்கு பயப்படுவார் நாள் ஒரு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் காண மையம் மேல, ஓகேங்க, அதெல்லாம் நம்புறேங்க. ஆனா அவன் கத்தருக்கு பயப்படுறவனா? அவனுக்கு மட்டும் ஐஸ்வர்யம்? எஸ், நல்ல கேள்வி. அவன் கத்தருக்கு பயப்படுறவன் கிடையாது தான், உண்மைதான். அவனுக்கும் கத்தருக்கும் சம்பந்தம் இல்லை, உண்மைதான். ஆனா வேதத்திலே அவர் சொன்ன பிரின்சிபல் இருக்கு இல்லையா, கத்தர் சொன்ன அந்த பிரின்சிபலை என்னென்னலாம் பிரின்சிபல் இருக்கு தெரியுமா? நிறைய பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபலை எடுத்து உலகமே கடைபிடிச்சிட்டு இருக்குது. ஆண்டவர் அறியாத மக்கள் என்ன பண்றாங்க? அந்த பிரின்சிபலை எடுத்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி அவன் ஐஸ்வர்யவர் ஆகிறாரு? ஏன்னா அவர் வேதத்தில் எழுதப்பட்டுள்ள அந்த பிரின்சிபல் அவர் கடைபிடிக்கிறாரு. தேவனை விட்டார், வேற ஒன்றும் இல்லை. அழகவனிங்க, வேதம் முழுக்க முழுக்க ஒரு மனுஷன் பெருக்கத்தை அடைய, ஆசீர்வாதத்தை அடைய, அதாவது ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவனாக அடைய நிறைய பிரின்சிபல்ஸ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேதம் அதை போதிக்கிறது. இந்த பிரின்சிபலை எடுத்து உலகம் முழுவதும் என்ன பண்றாங்க? அதை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்குள்ள பேங்க் சிஸ்டம், இன்னைக்குள்ள காரியம், அதை எப்படி பெருக்கணும், அதை எப்படி அதை ஒன்றும் நாளாக்குறது எப்படி, 4 8 ஆக்குறது எப்படி, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பெருக்கத்தின் பிரமாணங்கள். நிறைய விஷயம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி கையாளுறது, ஒரு பணம் ஒரு தாளந்து வந்துச்சுன்னா அதை எப்படி பெருக்கணும், அது என்ன, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பெருக்கத்தின் பிரமாணங்கள் இருக்கு. பாருங்க, இந்த பெருக்கத்தின் பிரமாணங்களை உலகத்தான் எடுத்து அவன் என்ன செய்யறான்? அதை எடுத்து ஃபாலோ பண்ணி அதனால அவன் என்ன பண்றான்? ஐஸ்வர்யவனாக ஆக்கப்படுறான், பெருக்கத்தின் மேல் பெருக்கம் அடைகிறான். ஆனா நாம என்ன பண்றோம்? கர்த்தாவே 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 கர்த்தாவேன்னு சொல்லி இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்ல பிரின்சிபல் என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தர் வேணான்ட்டான். அவர்லாம் வேணாம், எனக்கு அவர் சொன்ன பிரின்சிபல் எனக்கு வேணும்ன்றா. அந்த பிரின்சிபலை கடைபிடிக்கிறான். அந்த பிரின்சிபல் படி அவன் அப்படி செய்யறான். அதனால பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தை என்ன செய்யறான்? அவன் அடையிறான். நம்ம பிரின்சிபலை ஓட்ட விட்டுட்டோம் நம்ம. ஏன்னா அந்த மாதிரி பிரின்சிபல் எல்லாம் போதிக்கிற போதனையை நம்ம கேட்காம விட்டுட்டோம். இது என்ன, இது ஒரு போதனையா, எப்ப பார்த்தாலும் இதை சொல்றாங்க அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டோம். அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம், வேணான்ட்டோம். எப்ப பார்த்தாலும் இதவே பேசுறாங்க, ஆசீர்வாதத்தை பேசுறாங்க, செழிப்பியை பேசுறாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி அதை ஒமிட் பண்ணிட்டோம். என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டோம், அதை விட்டுட்டோம். தரித்திரமா இருக்கிறதா பெரிய பரிசுத்தம் நினைச்சிட்டு தேவன் சொல்லி வைத்த பிரின்சிபல் என்ன செய்யறதில்ல, நம்ம அதை எண்ணி பார்க்காம போயிட்டோம். ஆனா கர்த்தர் தேவன் 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 அப்பா அப்பா இப்படியே உட்காந்துட்டோம். நான் சொல்றேன், பைபிள்ல சொல்லி இருக்கிற பிரின்சிபல்ல கடைபிடிக்கிற எவராக இருந்தாலும் பெருக்கத்தை பார்க்க முடியும்ன்றேன். நான் பெருக்கத்தை பார்க்க முடியும். ஆனா நாம என்ன பண்ணணும்? நாம தேவனையும் தேடணும், தேவன் சொல்லி வைத்திருக்கிற பிரின்சிபலையும் கடைபிடிக்கணும். விளங்குதாங்க? 2 முக்கியம்ன்றேன். அப்பதான் அநேகருக்கு நாம எப்படி இருக்க முடியும்? ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆண்டுடைய சித்தம் என்னங்க? ஆண்டுடைய சித்தம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா இது மக்கள் ரிலேட்டடான ஒரு விஷயம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய்னா இது நிறைய மக்கள் ரிலேட்டடான ஒரு விஷயம். பாருங்க, ஒன்றும் இல்லைங்க, அம்பானியினுடைய ஐஸ்வர்யம் மக்கள் ரிலேட்டடா இருக்கா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அம்பானியினுடைய ஐஸ்வர்யம் மக்கள் ரிலேட்டடா இருக்கா? அப்படி இருக்கான்னு நீங்க பாருங்க, செக் பண்ணி பாருங்க. மக்கள் ரிலேட்டடா இல்லாத எந்த ஐஸ்வர்யமோ ஒரு நாள் ஒன்று வரும், எல்லாம் கொலாப்ஸ் ஆகி அழிஞ்சு போயிடும். சங்கீதம் 73 அதை போதிக்குது. படிக்கணும் வேதத்தை. துன்மார்க்கனுடைய அவன் மட்டும் இப்படி கொளிச்சிருக்கிறானே, செழிச்சிருக்கிறானே,
தாவீது அதை தான் சொல்றாரு. அவன் வாழ்வை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. அவன் மட்டும் என்ன, நான் நித்தமும் அப்படி பண்றேன், ஜெபம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், நான் என்ன எப்படி இருக்கிறேன், அவன் என்ன அப்படி இருக்கிறான். இது ஆன்சர் 73 இருக்கு. அதான் நம்ம பார்க்கறது இல்லை. கடைசியில் அவன் முடிவு என்ன ஆகுதுன்னு சொல்லி 73 சொல்லப்பட்டிருக்குது. மக்கள் ரிலேட்டடா இல்லாத எந்த ஐஸ்வர்யமும் ஒரு நாள் வரும், அதெல்லாம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். ஒருத்தன் பணம் வந்து மில்லியன் கோடி பணம் வச்சிருக்கலாங்க. மில்லியன் கோடி பணம் வச்சிருந்து அவன் தேவைக்கு மக்களை யூஸ் பண்ணிட்டு, மக்களோட எந்த உறவும் இல்லாம, மக்களை பத்தி எந்த கரிசனையும் இல்லாம, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவன் 2 அல்லது 3 திறமையில எல்லாமே அடிபட்டு போயிடும். இது உண்மை, இது உண்மை. அதே இது ரத்தன் டாட்டாவை எடுத்துக்கங்க. ரத்தன் டாட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக பல சேரிட்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி, மக்கள் ரொம்ப முக்கியம், மக்கள் பயனடைய வேண்டும், பல குடும்பங்களை வாழ வச்சு, அப்படி தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அவர் பாருங்க, அவர் நம்பர் 1 பணக்காரர் அவர் தான் இருந்திருக்க முடியும். ஏன் அவரால் இருக்க முடியல, ஏன் கீழே வந்துட்டார், அடுத்த லிஸ்ட்ல ஏன் வர்றார் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம். மக்கள் ரொம்ப முக்கியம், மக்களோடு மக்களா இருந்து மக்களுடைய காரியங்களை பூர்த்தி செய்து நிறைய குடும்பங்களை வாழ வச்சு, அப்படி தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தும் போது, நான் சொல்றேன், தலைமுறையா அப்படிப்பட்ட மனுஷனை போற்றி புகழும் பேசும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது உண்மை. எத்தனை பேர் ஒத்துக்கிட முடியும் தெரியல. நீங்க ஒன்றும் இல்லைங்க, கூகுளில் போயிட்டு அம்பானிக்கும் ரத்தன் டாட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி நீங்க டைப் பண்ணி நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. அம்பானிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பாருங்க, விஷயம் தெரிஞ்சுக்கணும். அம்பானிக்கும் ரத்தன் டாட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யார் ஐஸ்வர்யவான் அது முக்கியம் கிடையாது, எதற்கு ஐஸ்வர்யம் அதுதான் ரொம்ப முக்கியம். விளங்கிட்டீங்களா? யார் ஐஸ்வர்யம் அது முக்கியம் கிடையாது, எதற்கு ஐஸ்வர்யம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், தேவன் யாரையும் இவன் ஏழையா இருக்கணும், இவன் பணக்காரனா இருக்கணும்னு நினைச்சு திட்டமிட்டு என்ன செய்யல, அவரு படைக்கல. அவர் பல விஷயங்களை அவர் உலக தோற்றுக்கு திட்டம் பண்ணிட்டார், அது வேற, அதையும் போட்டு இதையும் குழப்பக்கூடாது. ஆனா இந்த விஷயத்து வரும்போது அவர் திட்டம் பண்ணவே இல்லை. பாருங்க, இப்படி திட்டம் பண்ணியிருந்தானா அவர் பட்சபாதம் உள்ளவர் நம்ம செஞ்சிருப்போம். நம்ம அவர் ஒரு பாரபட்சம் பார்க்குறாருங்க, அவர் ஒருத்தன் அப்படி அப்படி இல்லை இல்லை இல்லை, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அல்ல. ஸோ தேவனை குறித்த படம் வந்து நமக்கு சரியா இருக்கணும். சில வசனங்களை படிச்சுட்டு தேவனை குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே அதற்குரிய சம்பந்தப்பட்ட வசனங்களை தேடி நம்ம தான் என்ன செய்யணும், வாசிக்கணும். ஏதோ வசனத்தை பிடிச்சிட்டு இப்போ 25 வருஷம் அதவே ஃபாலோ பண்ணக்கூடாது. இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி வேதம் ஏசாயா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு 34:16. ஏசாயா 34:16 சொல்லி கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி என்ன செய்யுங்க, வாசிங்க. இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகள் என்ன செய்யும், சேர்க்கும். இதுக்கு ஒரு ஆவி வேணும் பாருங்க. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது, ஏன் இந்த மாதிரி, அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா, ஏன் அப்படின்னு ஏதாவது ஒரு டவுட் அடிக்குதுன்னா ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு ஜோடி உள்ள இணையான வசனங்கள் எங்க இருக்குன்னு தேடி வாசித்து அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவக்கூடியவராக இருக்கிறார். ஆவி அதை சேர்க்கும், பார்க்கணுமா? ஆகவே நான் சொல்றேன், முதிர்ந்த தேறின ஆட்களா ஏன் மாற முடியல அப்படின்னா, இந்த மாதிரி அடிப்படையில் நிறைய சந்தேகங்களோடு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் முதிர்ந்த தேறின தேவகுமாரெலாம் நம்ம என்ன செய்ய முடியல, சபையில எழும்ப முடியல. சந்தேகங்கள்லாம் கலைந்தெறியப்பட வேண்டும். ஆமே, சந்தேகங்களே சந்தேகிக்கணும், அந்த அளவுக்கு வரணும். போன வாரம் அப்படி கடைசி முடிஞ்ச பிறகு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஆளுக்காளுக்கு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நல்லது, உண்மையாகவே கேள்வி கேட்கிற கலாச்சாரம் யூதருடைய கலாச்சாரம் பாருங்க, அது நமக்குள்ள இருக்கணும், நல்ல விஷயம். சில நல்ல கேள்விகளும் எழும்பிச்சு, ரொம்ப வரவேற்கத்தக்க கேள்வி தான் பாருங்க. என்ன கேள்வி அதில் அப்படின்னா, ஆதி நாட்களில் அற்புதம் நடந்தது போல ஏன் இப்போ நடக்கலை? உண்மையாகவே அருமையான கேள்வி. இந்த டவுட்லாம் நமக்கு கிளியர் ஆகணுமா இல்லையா? கிளியர் ஆகணும். இந்த டவுட்டை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் முதிர்ந்த தேறின தேவகுமாரில் நினைச்சு முடியாது, எழும்ப முடியாது. சந்தேகங்கள் கலைந்தெறியப்படணும், உண்மைதான். ஆதி நாட்கள் நடந்த அற்புதம் போல ஏன் இப்ப நடக்கல? அதாவது
ஒரு காரியத்தை விளங்கணும். நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் அற்புதம் நடக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையிலே நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது, கவனிக்கணும். ஒரு பக்கம் தேவனுடைய சித்தம்னு இருக்குது இல்லையா? நம்ம நினைக்கிறோம், நம்முடைய மனநிலை நினைக்குது அற்புதம் நடக்கணுமே, இந்த விஷயத்தில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நம்ம அந்த மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம்னு ஒரு பக்கம் இருக்கு பாருங்க. தேவனுடைய சித்தம் வந்து என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நாம அற்புதம் நடந்துரும் என்ற அந்த ரீதியிலே நம்ம வாழ்வதை விட அவருடைய ஆசீர்வாதத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அற்புதம் வேற, ஆசீர்வாதம் என்பது வேற. நாம வந்து அற்புத மனநிலைமையில இருக்கிறோம். அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், இந்த விஷயத்தில் அற்புதம் நடக்கணும் என்பதை அப்படின்னு நம்ம இருக்கிறோம். நான் கேட்கிறேன் உங்க பார்த்து, அற்புதம் நடப்பதற்கு என்ன தேவை? அற்புதம் நடப்பதற்கு என்ன தேவை? பிரச்சனை தேவை. அதை முதல் சொல்லணும். அற்புதம் நடப்பதுக்கு என்ன தேவை? 5 அப்பம் 2 மீன், அதுதான் பிரச்சனை. அது எப்படி 5000 பேருக்கு எப்படி போஷிக்க முடியும்? அங்க என்ன தேவை? ஏன்னா இங்க பிரச்சனை ஒன்று இருக்கு. ஆனால் ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. பந்தியில் உட்காந்துட்டாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். எப்படி? தண்ணீரை, வெறும் தண்ணியை திராட்சை ரசமா? அற்புதம். அங்கே குறைவுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே அற்புதம் தேவைப்படுது. விளங்கிட்டீங்களா? அப்போ அற்புதம் நடப்பது என்ன தேவை? நல்லா சொல்லுங்க, எல்லாம் இருக்கீங்களா? பிரச்சனை தேவை. பிரச்சனை இருந்தால் தான் அற்புதம் நடக்கணும்னு நமக்கு என்ன செய்யுது, தோணுது, உள்ளே தோணுது. பிரச்சனை வந்தால் தான் அற்புதம் நடக்கணும்னு என்ன செய்யுது, தோணுது. அப்போ கிறிஸ்டியன் லைஃப் நமக்கு எப்படி போகுது அப்படின்னா, பிரச்சனை, ஜபம், அற்புதம், சாட்சி. கிறிஸ்டியன் லைஃப் எப்படி போகுது நமக்கு? பின்னாடி இருக்காங்க, கவனிக்கிறீங்களா? எப்படி போகுது? பிரச்சனை, பிரச்சனை, ஜபம். ஒரு பிரச்சனை வரும், ஓ ஆண்டவரே அப்படி முட்டி முட்டி ஜெபம் பண்றது. ஆண்டவர் நம்ம ஜெபங்களை கேட்டு என்ன பண்ணிடுறாரு, ரொம்ப கெஞ்சா கெஞ்சிட்டு இருக்கிறானே, சே பாவம் தொண்டை வலி கத்துறான், தொண்டை வீங்கிருக்கூடாது பாவம், அடுத்து துதிக்கணுமே அப்படின்னு சொல்லி போனா போட்டு சொல்லி அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, இறக்கப்பட்டு செஞ்சு விட்டுறாரு. உடனே அந்த பிரச்சனை அவனுக்கு சால்வ் ஆயிடுது. உடனே சபையில் வர்றான், அடியே நீ இவ்வளவு காலமாக இப்படி இருந்தேன், ஆக்கும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் கத்தர் எனக்கு ஒரு அற்புதம் சீத்தா அல்லேலூயான்றான். வீட்டுக்கு போனவன் இன்னொரு பிரச்சனை காத்திருக்கு. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு இப்படி நடந்துருச்சு. ஓ எல்லாம் ஜெபம் பண்றது, ஜெபம் 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 ஜெபம். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, சரி தெரியாம ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியது நடந்தது. உடனே சாட்சி, சபையில் வந்து என்ன பண்றது, சாட்சி சொல்றது. கிறிஸ்டியன் லைஃப் எப்படி போகுதுன்னா சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி போகுது? பிரச்சனை, ஜெபம், பிரச்சனை, ஜெபம், அற்புதம், சாட்சி. அப்புறம் உடனே சுத்துது அப்படியே. உடனே அப்புறம் ஒன்னு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. பிரச்சனை, அற்புதம், பிரச்சனை, ஜெபம், அற்புதம், சாட்சி சொல்றது. நல்ல வேலை நம்ம சாட்சி சொல்ற பகுதியை என்னைக்கோ ஒரு நாள் வச்சிருக்கோம். இப்படியே கிறிஸ்டியன் லைஃப் போகுது. வாழ்க்கை எப்படிங்க போகுது? அற்புதமா போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையா போகுது அப்படின்னு அர்த்தம். ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்யல, அவங்களை என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சார். அதை விளங்கிடும். ஏதாவது ஒன்று புரியலன்னா ஆதியாகமம் முதல் 3 அதிகாரத்துக்கு வந்துடணும், அது நடந்துச்சான்னு. அதான் நீங்க பைபிள் என்னன்றீங்க, ஆதியாகமம் 1, 2, 3 இந்த 3 அதிகாரத்தினுடைய ஒட்டுமொத்த விளக்கம் தான் பைபிள். முதல் 3 அதிகாரத்தினுடைய ஃபுல் விளக்கம் தான் இந்த ஹோல் பைபிளே. அந்த 3 அதிகாரத்தில் சொல்லப்படாத விஷயமே இல்லை, இப்போ எல்லாம் அதில் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுதான் நம்ம மெயின் பேஸே, அதுதான். ஆதாம் ஏவாளையும் படைச்சிட்டு ஆண்டவர் என்ன பண்ணல, அற்புதம் பண்ணல. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர்களை அழைத்து அவர்கள் என்ன பண்ணாருங்க, உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப அற்புதத்தை விட ஆசீர்வாதத்தின் வல்லமை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தின் வல்லமை நமக்கு புரியாதனால தான் நாம எப்படி அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் ஏன் நடக்கல, அற்புதம் இப்படியே நம்ம சுற்றி விளாண்டுட்டு இருக்கிறோம். இப்போ உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தெரு குழாய் ஒன்று இருக்குது. அதில் வந்து தண்ணி வந்து 4 மாசமா வரல, 4-5 மாசமா தண்ணியே வரல. டெய்லி வீட்டு வாசல் வந்து பார்க்குறீங்க, அந்த குழாயை தண்ணி வருதா, திறந்து பார்க்குறீங்க, திறந்தா காத்தா வருது. என்னடா அது, தண்ணி விலையே
தண்ணி வரல. ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்க தண்ணி வரல, தண்ணி வரல, பார்த்துட்டே இருக்கிறீங்க. இப்படியே 4-5 மாசமா போச்சு. திடீர்னு பாருங்க, இது என்னது? இப்போ திடீர்னு அந்த குழாயில் வந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியே 5 மாசமா வராத குழாயில் தண்ணி வருது. இது என்னது? இது என்னங்க? அற்புதம். ஆனா அதே குழாய் வருஷ கணக்கில் டெய்லி தண்ணியே நிற்காம ஃபுல்லா தண்ணி வந்துகிட்டே இருந்தா அது என்ன? ஆசீர்வாதம். அற்புதம் என்பது தற்காலிகமானது, ஆசீர்வாதம் என்பது நிரந்தரமானது. அற்புதம் நடந்தால் அது நெருக்கடிகளிலிருந்து நம்மை விடுவிக்கும். ஆனால் ஆசீர்வாதங்கள் நெருக்கடிகள் வராமலேயே தடுக்கும். அற்புதத்துக்கும் ஆசீர்வாதத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். வியாதி வந்தால் குணமாவதற்கு என்ன தேவை? அற்புதம் தேவை. ஆனால் வியாதியே வராமல் தடுப்பதற்கு ஆசீர்வாதம் தேவை. உங்களுக்கு எது வேணும்? உங்களுக்கு எது வேணுங்க? அதைத்தான் இங்கே போச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எது வேணும்? வியாதியிலிருந்து சுகமா அல்லது வியாதியே வராதிருக்கிற ஆசீர்வாதமா? இன்னைக்கு நீங்க இப்ப இருக்கிற கடன் அடைக்கணுமா? இப்ப அடைக்கிற கடன் அடைக்கிற ஒரு அற்புதம் தேவையா உங்களுக்கு? இல்ல வாழ்நாளெல்லாம் அநேகருக்கு நான் கடன் கொடுக்கிறவளா நான் இருக்கும்படி ஆண்டவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? எது உங்களுக்கு வேணும்? இன்னைக்கு கிடைச்சா போதும் நினைக்கிறீங்களா? இல்ல வாழ்நாளெல்லாம் நான் அநேகருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நான் அப்படி இருக்கணும்னு சொல்லி எதை விரும்புறீங்க நீங்க? அதான் கவனிங்க, ஆண்டவருடைய உண்மையான விருப்பம் நாம அவருடைய ஆசீர்வாதத்தின் கீழே வாழ்வதுதான். ஆசீர்வாதத்தின் கீழே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உண்மையான விருப்பம். அவர் அற்புதங்களின் தேவனா? எஸ், அவர் அற்புதங்களின் தேவன் தான். அவர் அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். எப்படி செய்கிறார்? இன்னைக்கு எல்லாம் கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குன்னு ஆண்டவர் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. இவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கீழே தான் அவன் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் அறியாத மக்களுக்கு இப்ப பாருங்க, ஆண்டவர் அறியாது தெரியாது யாரோ ஒரு இருக்கிறாங்க, அவனுக்கு யாரோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, அவனுக்கு போய் ஜோம் பண்ணும் போது உடனே அவனுக்கு சுகமாயிருது இல்லையா? சுகமாயிருது. எத்தனை நேரத்தில் அப்படி நடந்திருக்கு? சுகமாயிருது. அவனை போய் பார்ப்போம், ஜோம்னு அவனை விசுவாசிப்பான் பாருங்க. அவனோட ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாரு. ஏன் செய்யறாரு? அவன் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வர முடியாதான். அப்ப கிறிஸ்தவராகிய நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை நியமிச்சு வச்சிருக்கிறார். நாம அற்புதம் நடக்கும் அந்த ரீதியிலே வாழ முடியாதுல்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வாதத்தின் கீழே வாழ முடியாகவே நாம இருக்கணும் என்பதற்காகத்தான் அப்படி தேவன் விரும்பி நம்மளை அப்படியாக அழைச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப தேவனத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வது என்பது தவறல்ல பாருங்க. ஆனால் அற்புதங்களை மட்டுமே நாடுகிற மனநிலையை நாம ஒரு நாள் அந்த மனநிலையை நாம வளர்த்து கொள்ளவே கூடாது பாருங்க. மேல இருந்த மண்ணா விழுகாதா, காடை விழுகாதா, அந்த நிலையிலே நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது அற்புதம். நம்முடைய மனம் அதுக்காக இயங்க கூடாது. இன்னைக்கு மண்ணா விழுந்துடாதா, இன்னைக்கு காடை ஒரு தொப்புனு காடை ஒரு 10 காடை வந்து விழுகாதா, அப்படி நம்ம மனம் இயங்கக்கூடாது பாருங்க. நம்முடைய மனம் எப்படி இருக்கணும்? நான் விதைத்தால் 100 மடங்கு பலன் அதிகரித்து வரும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தின் மனநிலைமையில நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வை அல்ல, நிரந்தர தீர்வை ஏற்படுத்தக்கூடியவைகள். விளங்கிருச்சா? எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு? அப்ப தேவனுடைய சித்தம் நாம இப்ப அவருடைய ஆசீர்வாதத்தின் கீழே வாழ்வதுதான். இன்றைக்கு சபை அற்புதங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு, அற்புதங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஓட்ட விட்டுற கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதமே ஏராளமானது இன்றைக்கு தருவதினாலே அற்புதம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. எத்தனை பேருக்கு ஆன்சர் விளங்கிச்சிங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஏராளமானது தருது. ஏன்னா கலாத்தியர் 3:13 சொல்கிறது. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்துக்கு உண்டான அத்தனை சாபங்களை நீங்களாக்கி நம்ம என்ன செய்தாரா? மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார். அப்ப இன்னைக்கு நம்ம சாபத்துக்கு கீழே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சாபத்தின் கீழே வாழல. இன்னைக்கு நம்ம எல்லா சாபங்கள் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படின்னா இன்னைக்கு நாம அவருடைய ஆசீர்வாதத்தின் கீழே நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப தேவனுடைய விருப்பம் நம்ம ஆசீர்வாதத்தின் கீழே வாழ்வதுதான். அதற்காகத்தான்
அவர் சிலுவையில நமக்காக சாபமாகி எல்லா நியாயப்பிரமாணம் கூற அத்தனை சாபங்கள் நீக்கலாக்கி நம்மளை என்ன செஞ்சார்? அவர் மீட்டு கொண்டார். அப்ப இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்றதுனால அற்புதம் நடக்கணும் இல்ல, ஆசீர்வாதமே ஏராளம் தாராளமானதை நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து விடும். ஆமென். பாருங்க, சரி, எத்தனை பேர் சந்தேகங்கள்லாம் கலைந்தெறியப்படுது? இந்த சந்தேகங்கள்லாம் கலைந்தெறியப்பட்டாதான் முதிர்ந்த தேறின தேவகுமார்லாம் நம்ம எழும்ப முடியும் பாருங்க. இல்லாட்டினா இந்த இடத்துல எப்படியே உழண்டுட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே இந்த மாதிரி சந்தேகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை எழும்ப விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரி, என்ன பார்த்தோம் சொல்லுங்க? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக என்ன பார்த்தோம் சொல்லுங்க? என்ன பார்த்தோம்? நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஏன் சத்தியங்களை கேட்டு செயல்படுத்த முடியாமல் போகுது? ஏன் வார்த்தைகளை வசனங்களை கேட்டு ஏன் செயல்படுத்த முடியலை? அதுக்கு ஆன்சர் பார்த்தோம். நம்முடைய பிலீவ் சிஸ்டம் எவ்வளோ ரொம்ப முக்கியம், அது எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அவர் நம்பாதவங்கள கூட கைவிட்டுருவாரா? எல்லாம் பார்த்தோம். ஏன் சபை முதிர்ந்த தேறின தேவகுமாரெலாம் ஏன் மாற முடியல அப்படின்னு பார்த்தோம். தேவன் பட்சபாதம் உடையவரா ஏன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன் உலகத்தான் வந்து ஏன் அவ்வளோ ஐஸ்வர்யவனாக இருக்கிறான்? ஏன் அவனுக்கு மட்டும் ஐஸ்வர்யம் வருது? எப்படி வருது? ஏன் இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கலை? இதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ முதிர்ந்த இதற்கான விடைகளை பார்த்துருக்குறோம். முதிர்ந்த தேறின தேவகுமாரில் ஏன் இன்னைக்கு மாற முடியலை அப்படின்னா, நமக்குள்ள இப்படிப்பட்ட மன தடைகள்லாம் இருக்குது. இந்த தடையெல்லாம் அகற்றணும் பாருங்கள். முதலாவது பாருங்கள், இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணணுன்னு வேற ஒரு விஷயத்தை பிரசங்கம் பண்ண தான் நான் ஆயத்தமாக இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் நம்ம மனசில் இருக்கிறதுனால அடுத்து சொல்ல போகிறது வந்து நமக்கு விளங்காமல் போயிடும், புரியாமல் போயிடும். அதனால் அது புரியணும்னா இது நமக்கு தேவை பாருங்கள். இன்றைக்கி ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனத்தடைகள், இதை நாமே எழும்புகிற சில விஷயங்கள், இதெல்லாம் சந்தேகங்கள், இதெல்லாம் வந்து போக்கப்பட வேண்டும் பாருங்கள். என்னென்ன மனத்தடைகள்லாம் இருக்குது என்பதை அறிந்து நாம் அதை நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தூரம் வார்த்தை கேட்குறீங்களோ அந்த வார்த்தையில் அன்றாட உங்கள் அனுபவமாக மாறுவதற்கு என்ன பண்ணணுமோ அந்த முயற்சி என்ன செய்யணும்? எடுக்கணும். நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தையில் அது உங்களுக்கு அனுபவமாக மாறுவதற்கு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். மறந்து போகக்கூடாது. நம்ம யாரும் எழுந்து நிற்போம். அவர் நல்லவர். ஆக மொத்தம் இன்னைக்கு சாராம்சம், அவர் நல்லவர். நல்லவர்ன்ற முடிவில் இருக்கணும். ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது மைண்டு மாறிடக்கூடாது. பிலீவ் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். நல்லவர் தான். இல்லை அவர் வந்து அப்படி இல்லை அந்த இதுக்கே போகவே கூடாது. யோபு சொன்னா இல்லையா, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அப்ப ஆண்டவர் வந்து அவட்ட தீமை வருது தானே? வேதத்தில் கடவுள் அதை சொல்லலை. நான் தீமையும் செய்வேன் நன்மையும் செய்வேன் கடவுள் சொல்லலை. யோபு சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. யோபு சொன்னான் உண்மைதான். ஆனால் அவன் சொன்ன மேட்ரு உண்மையா? பாதி உண்மை. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம், அது உண்மை. தீமையை பெற வேண்டாமா? அது அவனுடைய பிலீவ் சிஸ்டம், ராங்கான பிலீவ் சிஸ்டம். வேதத்தை நம்ம தான் படித்து பார்க்கணும். கடைசியில் தப்பாக பேசிட்டேன், வீணா என் வாயை அலப்பிட்டேன்னு அவன் வந்து மன்னிப்பு கேட்டு வாயை புத்திட்டு கர்த்தாவே நீ நல்லவர்னு சொல்லி அவர் எட்டத்தானே ஆசீர்வாதம் பெற்றுட்டு போயிட்டேன் மனைவி தவிர. நம்ம உட்காந்து யோபுல இன்னும் 3 அதிகாரத்தை மட்டும் வாசித்துக்கிட்டு 42 வரைக்கும் வாசிக்காம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு டேஞ்சர். கர்த்தர் கொடுக்கவும் செய்வார் எடுக்கவும் செய்வார்னுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் கொடுக்கிறவர் தான், அவர் எடுக்கிறவர் அல்ல. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். எடுக்கிறவன், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், நாசத்தை உருவாக்கி கேடு விளைவிக்கிறவன் எல்லாம் பிசாசு பண்ற காரியம். ஆனால் இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்ற. இதுதான் நம்ம ஆண்டவர்.
கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர், அது பரிபூர்ணப்படவும் வந்தவர். தீங்கு நினையாதவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இப்போ பண்ணுற ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒன்று பிலீவ் சிஸ்டத்தில் ஏதாவது தவறு கோளாறு இருக்குன்னா மாற்றிக்கணும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதை ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கு கேட்டதை நீங்கள் விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். விசுவாசத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணலைன்னு அர்த்தம். உங்களை நோக்கி எவ்வளவோ சத்தியங்கள், எவ்வளவோ வார்த்தைகள் வந்திருந்தாலும் இன்னும் பழைய விஷயத்தையே போகுது அப்படின்னா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் இந்த வார்த்தை, இந்த சத்தியத்தோடு கூட விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணலைன்னு அர்த்தம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு தேவன் நல்லவரா கெட்டவா டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எல்லா சத்தியத்தையும் கேட்டுட்டு அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. கிளியர் ஆகணும். சுமந்துட்டே இருக்கக்கூடாது சந்தேகங்களை. கேள்வி எழுப்புங்க, ஆண்டவர்கிட்ட போங்க, பரிசுத்தாவினுடைய உதவியை நாடுங்க. ஏன் ஆண்டவர் இது இப்படி? பிரசன்னத்துக்குள்ள போங்க. ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அவர் நல்லவர். ஆகவே உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், சூழ்நிலை இதெல்லாம் எண்ணி 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 புலம்புவதை நிறுத்திவிட்டு, கர்த்தாவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நல்லவரப்பா, நீ நல்லவர், நன்மையை மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில கொண்டு சேர்க்கக்கூடியவராக இருக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது என்பதை நான் அறிகிறேன்ப்பா. உம்மிடத்திலிருந்து வருகிறது நன்மைகள் மாத்திரமே ராஜா, நன்மைகள். நீ நன்மைகளின் நாயகராக இருக்கிறீர். நன்மை செய்யும்படியாகவே சுற்றித் இருந்தார் இயேசு. அதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. யார் யாருக்கு என்னென்ன தீமை செய்யலாம், யார் யாருக்கு என்னென்ன வியாதி கொடுக்கலாம், இல்ல கர்த்தாவே நீர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது பிதா யார் என்பதை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உண்மையாகவே நீர் வெளிப்படுத்தி வாழ்ந்தீர். இந்த பூமியில நீர் வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தீர். நம்புறோம்ப்பா. உம்மை பார்க்கும்போது பிதா யாருன்னு எங்களுக்கு விளங்குதப்பா. நன்றியப்பா, நன்றி. நீ நன்மைகளின் நாயகராக இருக்கிறீர். நம்ம விசுவாசிக்கிறோம். எங்க பிலீவ் சிஸ்டத்தை கரெக்ட் பண்றோம்ப்பா. எங்களுக்கு நீ உதவுவீராக. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்க சொந்த ஜெபங்களால் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவக்கூடியவராக இருக்கிறார். முதிர்ந்த தேறின தேவ குமாரில் எழும்பணும், இதுதான் பிதாவுடைய கனவா இருக்குது. ஆனா தடைகள், இந்த மாதிரி தடைகள் இருக்குது. நீங்கள் நான் ஆசீர்வாதத்தின் கீழே வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவர்கள். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி பரிசுத்த ஆவியானவர். எல்லா கரங்களை உயர்த்தி நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்வோமா? நன்றி என்று சொல்லி வார்த்தைகளுக்கு நாமே அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு உதவக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you. ஸ்தோத்திரம் பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை சில பேர் இங்கே இருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அது அனுபவமாகாத வரைக்கும் அதை பற்றி நமக்கு தெரியல என்று தான் அர்த்தம். அந்த வார்த்தை நமக்கு அனுபவமாகிற வரைக்கும் ஆவியானவர் அந்த வார்த்தையை நமக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். ஏன்னா நம்ம மேலே அவர் அன்பாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க என்பதை நான் கேட்டிருக்கிறேன்ப்பா. இந்த 1 மணி நேரம் உட்காந்து என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீங்க என்பதை நான் ருசி பார்க்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. கேட்போமா எல்லாருமே? இயேசு எப்படி பிதாவை அறிந்தாரோ அந்த அளவிற்கு ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலே நான் வளரணும், நான் இன்னும் அறியணும். அப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்குறேன்ப்பா. என்னுடைய மனதை நான் திறந்து கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவரை நீர் கிரியை செய்யும்படியாக என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்குறேன்ப்பா. எனக்கு சில வேளைகளில் சந்தேகம் வருது, உண்மைதான். ஆனா பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க, நான் உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிய நான் உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் விளங்கும்படியா என் கண்கள் திறக்கப்படட்டும்.
ஒவ்வொரு காரியத்தையும் விளங்கிக் கொள்ளும்படியான ஞானம் உண்டாகட்டும். நிரந்தரமான ஒரு தீர்வை நீர் எனக்கு கொடுக்க விரும்புகிறீர். நான் ஒரு முதிர்ந்த தேவகுமாரனாக இந்த உலகத்திலே வாழும்படியாக என்னை இந்த உலகத்துல உண்டாக்கி இருக்கிறீர். உம்மை போல நிறைய ஒரு இயேசுக்களை உண்டாக்கி இந்த உலகத்துல உம்முடைய கலாச்சாரம், உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துல கடந்து வரும்படியா இந்த உலகத்துல நீங்க என்ன வச்சிருக்கிறீங்கப்பா. அதற்கு நான் உண்மை அறியணும். எனக்கு நீங்க உதவி செய்ய. எல்லா சூழ்நிலைகளையும் உண்மை போல நான் கையாள, உண்மை போல நான் ஆளுகை செய்ய எனக்கு நீங்க உதவி செய்ய. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீர் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். எல்லாரையும் இருக்கரம் நீட்டி அணைக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து மனுக்குல மக்களையும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவனாக இருக்கிறீர். யோவான் 3:11 அப்படியாக சொல்கிறது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டீர். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் கெட்டு போவது உடைய சித்தம் அல்லப்பா. ஏனென்றால் அத்தனை பேருக்காக உன்னை சிலுவிலை மறித்தீர். அனைவருக்காகவும் உங்க ரத்தத்தை சிந்தி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்போ நாங்க கேட்கிறோம் அப்பா. சில வேளை எங்களுடைய மனசு கடினமாகிறது உண்மைதான் அப்பா. எங்களுடைய இருதயத்தை அந்த வேளையில நாங்கள் ஒரு உணர்வுக்குள்ள வந்து, அப்பா நாங்க உம்முடைய பிள்ளை, இந்த சத்தியம் எல்லாம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும், எங்களுடைய மனதுக்குள்ள கடந்து வரட்டும். நீர் எப்படி அந்த நேரத்துல கையாண்டீரோ அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய மனதுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே கூட வார்த்தை நினைப்பூட்டுகிற தேவனாக இருக்கிறீர். அந்த பர்டிகுலர் சூழ்நிலையில் வழியாக நாங்கள் கடந்து போகும் பொழுது நீர் அந்த சூழ்நிலையை எங்களுக்கு முன்பதாக ஆல்ரெடி நீர் கடந்து போய்விட்டீர். அந்த வலி வேதனை என்ன என்பது நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வலிகள் என்ன வலியை சுமந்திருக்கிறாங்க என்பது கூட நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. அதுல எல்லாவற்றும் நீர் வெற்றி சிறந்திரப்பா சிலுவையிலே. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. தோல்வியுள்ள வாழ்க்கை அல்லப்பா, தோல்வியுள்ள வாழ்க்கை கொடுக்கும்படியாக நீர் சிலுவையிலே மறுக்கவில்லை. அனைவரும் ஒரு வெற்றியாளர், உலகத்தையே ஜெயிக்கிற அளவிற்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து சகலத்தையும் ஆளுகை செய்யும்படியாக நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்கு உண்டாகட்டும். உமக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கிரியை செய்ததே, அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இங்க வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய முழு மனதோடு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது எங்களுடைய வாழ்க்கையாக மாறும் வரைக்கும் பரிசுத்தானவர் எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.